திரு புஷ்பா தங்கதுரை அவர்கள் எழுதிய துணிந்த பின் சுகமே அப்படிங்கிற ஒரு கிரைம் நாவல். இந்த வீடியோல இருந்து அந்த பகுதி ஆரம்பிக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி சைக்காலஜி கிரைம் த்ரில்லர். சைக்காலஜி பேஸ் பண்ணி அவர் எழுதியிருக்கக்கூடிய ஒரு கிரைம் த்ரில்லர். இந்த காலத்துல பால் உணர்வு சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வு கண்டிப்பா எல்லாருக்கும் தேவைப்படுது. அடல்ட்டுக்கும் தேவைப்படுது, சில்ட்ரன்ஸுக்கும் தேவைப்படுது. ஏன்னா செக்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து கம்மிபட்சம் வந்து அதாவது எய்த் அப்படின்னா 8வது வயதுல இருந்து பெண்கள் கண்டிப்பா படிக்க ஆரம்பிக்கணும். அதாவது பெண் குழந்தைகள் படிக்க ஆரம்பிக்கணும். அவங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த லெவல் அந்த ஏஜ்ல எந்த அளவுக்கு தேவையோ குட் டச் பேட் டச் அப்படிங்கறதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கணும். அது பெண் குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல, ஆண் குழந்தைகளுக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து வக்ர புத்தி இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து இப்ப நிறைய ஆயிட்டாங்க. சோ ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி தன்னுடைய அந்த பால் உணர்வு வெறிய வந்து தீர்த்துக்கிறாங்க. சோ அதுக்கு வந்து நிறைய மெத்தட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஃபாலோ பண்றாங்க. சோ அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்களா இருக்காங்க, அல்லது வந்து நல்ல முறையிலே இருந்தா கூட அந்த ஒரு அந்த செக்ஷுவல் ஃபீல் வர்றப்போ அவங்களுடைய மென்டாலிட்டியோ ஆட்டிடியூடோ அவங்க நல்லவர் கெட்டவர் அப்படிங்கிறது எல்லாமே மாறி போயிருது. ஸோ அப்போ அவங்க பிஹேவியர் பார்த்தீங்கன்னா ஏஜ் பார்க்கறது இல்ல, ரிலேஷன்ஸ் எப்படி உறவு முறை என்னங்கிறத பார்க்கறது இல்ல. ஸோ அது எதுவுமே பார்க்காம தன்னுடைய வெறி மட்டும்தான், தன்னுடைய இச்சை மட்டும்தான் மெயின் அப்படிங்கிற குறிக்கோளோட மூவ் பண்ண ஆரம்பிச்சாராங்க. ஸோ அது வந்து ஒவ்வொருத்தருடைய சைக்காலஜி பொறுத்து இருக்கு. மனநிலைய அல்லது மனசுல அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க, அந்த நேரத்துல அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அத வந்து இந்த கதையில டீல் பண்ணியிருக்காரு. ஸோ சைக்காலஜி பேஸ் பண்ண ஒரு கிரைம் நாவல். அத ஒரு ரைட் சென்ஸ்ல எடுத்துக்கோங்க. இது வந்து நிறைய பேர் கண்டிப்பா சரியான முறையில நாம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, சொசைட்டில இந்த ரீதியா நடக்கக்கூடிய குற்றங்கள் எல்லாம் கண்டிப்பா குறைய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இது ஏற்கனவே எப்பவோ எழுதியிருக்காரு. இந்த காலகட்டத்துக்கும் கண்டிப்பா இந்த பாலுணர்வு சம்பந்தப்பட்ட அல்லது செக்ஸ் எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வு கண்டிப்பா பெரியவங்களுக்கு கூட இல்ல அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. ஓகேவா? சோ நான் சொன்னதெல்லாம் இந்த கதையில இருக்கா? 2க்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அப்படிங்கிறத இந்த கதையை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த கதை வந்து குங்குமச்சிமிழ் அப்படிங்கிற ஒரு மாத பத்திரிகையில நாவலா வெளிவந்தது. வெளிவந்த ஆண்டு அக்டோபர் 1983. அப்ப அந்த புத்தகத்தோட விலை 150. சோ 150னா ₹1.50. இப்ப கேட்கலாம். பகுதி 1, அத்தியாயம் 1. வணக்கம், தினமித்திரனா? ஆமாங்க, ஆசிரியர் இலாக்கா வேணும். கொஞ்சம் இருங்க, தரேன். ஒரு வினாடி. தினமித்திரன் எடிட்டோரியல். சார், உங்க போலீஸ் ரிப்போர்ட்டர் இருக்காரா? நீங்க யாரு? அவருக்கு தெரிஞ்சவரு. இருங்க, அவரு சீட்ல இல்லையே. அப்புறம் கூப்பிடுறீங்களா? சரிங்க. தொடர்பு அறுபட்டது. தினமித்திரன் ஒரு விஸ்தார கட்டடத்தில் குடியிருந்தது. கீழே மிஷின் விவகாரங்கள் வியாபிக்க, மேலே 2 தளங்களில் ஆசிரியர் குழாமும் இயக்குனர் குழாமும். காலை மணி 11. ஆபீஸில் களை கட்டி கொண்டிருந்தது. டெலிபிரிண்டர் சதா கடகடக்க, ஒரு சிப்பந்தி அதன் நீள வாள்களை வெட்டி வெட்டி உதவி ஆசிரியர் மேஜை மீது பரத்தி கொண்டிருந்தார். வரிசையான 4 மேஜைகளில் 4 சுட்டி பெண்கள் ரிப்போர்ட்டுகளை மொழிபெயர்த்துக் கொண்டிருந்தார்கள். சற்று தள்ளி 2 பெண்கள் ப்ரூஃப் பார்த்து கொண்டிருந்தார்கள். இரு பக்கமும் உயரமான ஜன்னல்களில் கண்ணாடி வைந்திருக்க, ஒரு இண்டிகோ ஆகாயம் கண்ணுக்கு இனிமையாக ஊடுருவிக் கொண்டிருந்தது. கீழே கேன்டீனில் குருநாத் காஃபி அறிந்து கொண்டிருந்தான். அருந்தி கொண்டிருந்தான். ஒரு களைப்பான வெளிவேளைக்கு பிறகு ஃபேனுக்கு அடியில் ஆசுவாசமாகி கொஞ்சம் கண்ணை மூடி ஒவ்வொரு சிப்பாக பருகிக் கொண்டிருந்தான். பாதி முடிந்த போது, குரு என்று தண்டபாணி கூப்பிட்டுக் கொண்டே வந்தான். தண்டபாணி அவனது சக ரிப்போர்ட்டர். உனக்கு யாரோ போன் பண்ணாங்கப்பா. எப்போ? இப்பதான் 5 நிமிஷமாச்சு. யாரு? தெரியல, மணிதான் எடுத்தாரு போன. இருவரும் சிறிது வம்பளந்தார்கள். காஃபியில் உடம்பும் பேச்சில் மனமும் விஸ்தாரமாகிய பின் குரு விடைபெற்று மாடிக்கு போனான். யார் போன் பண்ணி இருப்பாங்க? ஒரு பிரச்சனை. அவனுக்கு ஒரு போபியா,
போனை எடுக்க மனம் வராது அவனுக்கு. காரணமே இல்லை. எடுத்தால் ஏதாவது துக்க செய்தி வரும் என்று ஒரு எண்ணம் அவனுக்கு. அது எப்படி அவனுக்குள் வேரூன்றியது அவனுக்கே தெரியாது. உனக்கு போன் என்று யாராவது சொன்னால் சின்ன நடுக்கம் ஏற்படும் அவனுக்கு. போனை எடுத்து காதில் வைக்கும் முன் பதட்டம் அதிகமாகும். ஹலோ என்று சொல்லக்கூட வாய் எழாது. கடைசியில் தெரிந்த குரல் கேட்ட பின்புதான் அவனது இதய துடிப்பு இறங்க ஆரம்பிக்கும். மனோ தத்துவத்தில் இது ஒரு பிரத்யேக வியாதியாக இருக்கும். யாரிடமாவது கேட்க வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு உண்டு. ஆனால் அவர்கள் அவன் மனதை கிளறி ஏதாவது பயங்கரங்களை வெளியே கொண்டு வந்து விட்டால், அவன் மனதுள் அளவில்லாத ஆழத்தில் புதைந்திருந்து அவனுக்கே புதிராக இருக்கும் பயங்கரத்தை எடுத்து காண்பித்து விட்டால், அது சீதாவாக இருக்குமா? ஆபீஸுக்கு அவள் போன் பண்ண மாட்டாளே. பாண்டியனாக இருக்குமா? இல்லை பிரகாசமா? மேலே போய் உட்கார்ந்தான். அந்த நால்வரையும் ஒரு பார்வை பார்த்தான். அழகாக ஒரே உயரத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண்கள். குரு, போன் வந்துச்சு, மயில்சாமி சொன்னார். திரும்பவும் அந்த அதிர்ச்சி அவனுக்கு. அது நியாயமில்லை என்று அவனுக்கு தெரியும். இருந்தாலும் அது ஏற்படத்தான் செய்கிறது. குரு எழுத ஆரம்பித்தான். அவன் போய் வந்த ரிப்போர்ட் ஒரு பெண்ணின் தற்கொலை பற்றியது. அது கொலையா தற்கொலையா என்பதை விசாரிக்கப் போயிருந்தான். பழுப்பு நிற பேப்பரை வெட்டி எடுத்து மேஜை மீது பரப்பி பால் பாயிண்டை வெளியே உதறினான். கிணிகிணி கிணிகிணி என்று மணி அடித்தது. டெலிபோன் சினுங்கியபடி பேசியது. மயில்சாமி எழுந்தார். குருவுக்கு குறுகுறுத்தது. திறந்த பால் பாயிண்ட் ராக்கெட் போல் நட்டு வைத்தான். மயில்சாமி ரிசீவரோடு அவனை நோக்கி திரும்ப முதல் அதிர்ச்சி. குரு, நீங்க தான், வாங்க. எனக்கா? போலீஸ் ரிப்போர்ட்டர் நீதானே? என் பேர் சொல்லலையா? இல்ல. அப்ப பின்ன வச்சிருங்க. வைக்க போன மயில்சாமி என்னன்னு கேட்டு குரு ரிசீவரை கீழே வைத்தான். குரு எழுந்தான். நிதானமாக அடிகளை வைத்து போனான். ரிசீவரை மெல்ல எடுத்தான். கையில் எடுத்து காதுக்கு கொண்டு போக அனாவசிய வினாடிகளை செலவழித்தான். போலீஸ் ரிப்போர்ட்டரா? எதிர்முனையில். ஆமாங்க, நீங்க யாரு? கடைசியில நீங்க தெரிஞ்சுப்பீங்க. இப்போ 3 பேப்பர் எடுத்துக்கோங்க. பேப்பரா? பேப்பர் எதுக்கு? எடுத்துக்கங்க சார், திடுக்கிற விஷயம் சொல்ல போறேன். குரு வெறுப்பாக நோட்புக்கை எடுத்து முன்னால் வைத்தான். சொல்லுங்க, 3 பேப்பர் எடுத்தீங்களா? எடுத்திருக்கேன். மொத்த பேப்பர்ல நான் சொல்றத குறிச்சுக்கோங்க. அந்த குரலில் சிறிது அதிகாரம் தெரிந்ததும், இந்தாங்க என்றான். என்கிட்ட அதிகாரமா பேசினா வச்சிடுவேன் போன. போய்கிட்டே இருப்பேன். சார் சார், அது மாதிரி செய்யாதீங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். கேட்டீங்கன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அப்போ விஷயத்த மளமளன்னு சொல்லுங்க. வேற வேலை இருக்குல்ல? சொல்றேன். முதல் காகிதத்துல நான் சொல்றத குறிங்க. பூனமல்லிக்கு போங்க. மேக்க போங்க. 29வது கிலோமீட்டர் தாண்டி ஒரு சின்ன பாலம் வருது. அத அடுத்தாற் போல இடது பக்கம் ஒரு கச்சா ரோடு. புரிச்சுக்கிட்டீங்களா? இது என்ன கதை சொல்றியா? மிஸ்டர், அந்த பக்கம் குரலில் ஒரு விசேஷ அதிகாரம் இருந்தது. அதை எதிர்க்க விரும்பினாலும் அவனை அறியாமல் அதற்கு இணங்கிக் கொண்டிருந்தான். ஒருவேளை அவனது பீதி தன்மைக்கு அது எடுத்துக்காட்டாக இருக்குமா? அழுத்தமாக வந்த மிஸ்டர் அந்த மார்பை அமுக்கியது. மிஸ்டர், நான் சொல்றது எல்லாருக்குமே முக்கியம், கேட்டுக்கோங்க. அவன் குடித்திருப்பானோ இவன் நினைத்து கொண்டான். சொல்லு. கச்சா ரோடுல போய் மேடு ஏறு. இறங்குனா நிறைய புதரும் செடியுமா இருக்கும். கடந்து போகணும். ஒரு திடீர் இறக்கம் வரும். அதுல ஓரமா பாத்தீங்கன்னா பாருங்க, நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. சரி, இப்போ 2வது பேப்பர்ல குறிங்க. தாம்பரம் தாண்டணும். 20 கிலோமீட்டர் போகணும். வலது ஓரத்துல பார்த்தா கஜபதி நகர். பிளாட்டுகள் விற்கப்படும்னு போர்டு தொங்கும். அது ஓரமா ஒரு பாதை பிரியுது. காட்டுக்குள்ள அது போகுது. நீங்க போங்க. இடைவெளி ஒண்ணு வரும். பாறையா இருக்கும். ஒரு பெரிய பாறைக்கு கீழே புலி போல இருக்கு. அதுல இருக்கு பாருங்க இன்னொரு பாடி. குரு அவசரமாய் குறிப்புகள் எடு. முதலில் அவனுக்கு அசுவாரஸ்யமாக இருந்தது. ஆனால் போக போக ஈடுபாடு ஏற்பட்டு விட்டது. மனதில் குறுகுறு என்று கதம்ப உணர்ச்சி. ஒரு சமயத்தில் தமாஷாக தோன்றினாலும் ஒரு ஓரமாக எச்சரிக்கை சிவப்பு விளக்கு சிமிட்டியது. பாடிங்கிறீங்களே, மனுஷன் குழம்பா?
வேற என்ன? கொலை நடந்திருக்கா? அதெல்லாம் போய் பாருங்க, தெரியும். ஹச்! தும்மல் பயங்கரமாக இருந்தது. அதை அடுத்து மூக்கை சரிபடுத்தும் சத்தம். பிறகு நிசப்தம். அப்புறம் சொல்லுங்க, 3வது விஷயம் என்ன? பதில் இல்லை. ஆனால் போனில் உயிர் இருந்தது. ஹலோ, ஹலோ, ஹலோ. குருவிடம் ஒரு திகில் கூட வந்தது. ஹலோ என்றான் மீண்டும். நீட்டித்து ஒரு கடைசி குரல் கொடுக்க மறுமுனையில் ரிசீவர் செல்லமாக வைக்கப்படும் சத்தம் கேட்டது. அத்தியாயம் 2. எல்லோரும் குருவை சுற்றி கொண்டார்கள். ஒரு ஹாஸ்ய பரவசம் அந்த ஆசிரியர் இலாக்காவை வியாபித்தது. அத்தனை பெண்களும் திரும்பி அவனை நோக்கி இருந்தார்கள். தமாஸ்பா என்றான் மயில்சாமி. புருடா வர்றான் என்றார் தண்டாயுதபாணி. ஏப்ரல் ஃபூல் என்றான் மற்றொருவன். கொலை செய்ய போறேன், கேமராவோட வா, பத்திரிகையில படம் போடுன்னு சொல்றானோ. பற்பல விமர்சனங்கள் அங்கெங்கே தோன்றி காற்றில் பறந்தன. எல்லோரும் அடங்குவதற்கு சிறிது நேரமாகியது. ஆசிரியர் மனோகரலிங்கம் வெளியே வந்தார். மயில்சாமி அவருக்கு சுருக்கெழுத்தில் விவரம் சொன்னார். மனோகர் குருவின் மேஜை மீது பாதி பிருஷ்டத்தை ஏற்றி வைத்து குறிப்பை படித்தார். யோசித்தார். குரு, உங்களுக்கு டிஐஜி பழக்காச்சே, பிரஸ் கான்பரன்ஸுக்கும் அவர்தானே அடிக்கடி வராரு? ஆமா சார். நல்லதோ பொல்லாததோ போன் பண்ணி சொல்லிடுங்க, நம்ம கடமைய செஞ்ச மாதிரி இருக்கும். எஸ் சார், போன் பண்ணிடுங்க. குரு போனை எடுத்தான். டிஐஜிக்கு போட சொன்னான் டெலிபோன் ஆபரேட்டரிடம். முதலில் அவருடைய பிஏ பேசுகிறார். குரு தன்னை அறிமுகமாக்கியதும் கொஞ்சம் இருங்க என்றார் பிஏ. டிஐஜி கிடைத்தார். குரு விவரமாக விஷயங்களை கூறினான் டிஐஜியிடம். முடித்தவுடன் டிஐஜி கூறினார். குரு, இது பெரிய பித்தலாட்டம், விடுங்க. அவன் சொல்ற இடத்துல பாடி இருந்துச்சுன்னா இதுக்குள்ளார செய்தி எப்படியாவது வந்திருக்கும், விடுங்க என்றார் அவர். விட்டாச்சு. இரவு குருவுக்கு ஏன் அந்த கனகனப்பு வந்தது? அவனுக்கு பலவீன இதயமா? டெலிபோன் அடிப்பது போல பலமுறை கேட்டு தூக்கி வாரி போட்டது அவனுக்கு. கண்ணை திறந்தால் வியர்த்தது. இருட்டு ரொம்ப திடமாக அறைக்குள் அடைந்திருந்தது. அது அந்த போபியாதான். மனம் எங்கேயோ செல்லரித்து பழுதாகி இருக்கிறது. அவனை அறியாமல் அது எப்போதோ நேர்ந்திருக்கிறது. போன் வந்தால் ஏன் பயப்பட வேண்டும்? அவன் பயப்படுவதற்கு தகுந்தபடி அந்த செய்தியும் வந்து அவனை கலக்கிவிட்டதே. மறுநாள் திரும்பி பிரஸ் மீட்டிங்குக்கு போய்விட்டு அலுவலகம் திரும்பினான். மயில்சாமி தான் பேசினார். குரு, போன் வந்துச்சு. யாரு? சொல்ல மாட்டேங்கன்னாங்க. என்ன விஷயம்? அதையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நேத்து பேசின ஆசாமியா? ஆமா, இருக்கலாம். இடத்தில் அமர்ந்தான். வெப்பமாக மூச்சு வந்தது அவனிடமிருந்து. நாற்காலியில் முதுகை சாய்த்தான். இதயம் பந்தய குதிரை ஓட்டத்தில் ஓடியது. அவனுக்கு ஏன் அந்த சோதனை வர வேண்டும்? அதே போன் வேறு யாருக்காவது போகக்கூடாதா? அவனை மட்டும் குறிப்பாக எப்படி தேர்ந்தெடுத்தான்? அதுவும் போலீஸ் ரிப்போர்ட்டர் என்று குறிப்பிட்டிருக்கிறான். பத்திரிகை ஆபீஸுக்கு வெளியே இருப்பவர்களுக்கு பத்திரிகையின் ஆசிரியர் இலாக்கா நடக்கும் விதமே தெரியாது. போலீஸ் கமிஷனர் ஆபீஸில் நடக்கும் பிரஸ் மீட்டிங்குக்கு தினமும் ஒரு ஆள் போய் வருகிறார் என்பது முக்கால்வாசி பேருக்கும் தெரியாது. இந்த ஆசாமிக்கு மட்டும் எப்படி தெரிந்தது? பத்திரிகை சம்பந்தப்பட்டவனாக இருப்பானா, அல்லது பத்திரிகை உள்ளமைப்புகளை தெரிந்தவனாக இருப்பானோ? மணி அப்போது அடித்தது. தண்டபாணி தான் எடுத்தார். அடுத்த வினாடி அவன் பக்கம் திரும்பினார். இந்தா குரு, கால் வந்திருக்கு உனக்கு. குரு எழுந்திருந்தான். அவனுக்கு கால் உதறியது. போனை நெருங்கினான். கையில் அதை எடுக்கும் போது மேஜை மீது தடார் என்று விழுந்தது. அதன் சத்தம் ராட்சசத்தனமாக உள்ளே கேட்டது. ஹலோ. பதில் உதயமாக நேரமாகியது. யாரு? குருதான் பேசுறேன். ஏய்யா, உனக்கு மூளை இருக்கா இல்லையா? அந்த குரலில் உள்ள எஃகுத்தனம் அவனை நினைவூட்டியது. ஆம், அதே ஆசாமிதான். ஏய், சொன்னனே நேத்து, நீ இன்னும் போலீஸ் கிட்ட சொல்லல? சொன்னனே சார். எங்க சொன்ன? யாரும் போய் பார்க்கலையே. பாப்பாங்க, சீக்கிரம் பார்க்க சொல்லு. இன்னொரு கொலை விழப்போகுது. கொலை செஞ்சது யாரு? நீங்களா? அந்த கேள்வி உனக்கு வேணாம். சரி, வேணாம். நான் சொல்லிவிட்டேன். இப்படி இன்னும் எந்த நடவடிக்கை எடுக்கலையே. அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க?
இன்னொரு கொலை விழுந்துற போகுது, சீக்கிரம் நம்பிக்கை வைப்பா. அப்போது போன் அறுபட்டது. மீண்டும் எல்லோரும் சூழ கேலி விசாரிப்புகள் தோரணங்களாக அங்கே வெடித்தன. எல்லோரும் சேர்ந்து அவனை கலவரப்படுத்தினார்கள். யோ குரு, வேற வேற சொல்லிட்ட, வெளியில போனா கணக்கிட்டுடுவான். தினம் 2 கால் இப்படி வந்தால் நன்றாக இருக்கும். எல்லோரும் ஓய்ந்த பிறகு குரு போனை எடுத்தான். டிஐஜி கொடுங்க என்று சொன்னபோது எல்லோரும் திரும்பி அவனை பார்த்தார்கள். நான் தான் குரு பேசுறேன் சார். திரும்பி அதே ஆள் போன் பண்ணா சார். குரல்ல நெஜம் தெரிஞ்சது சார். ரொம்ப நம்பும்படி பேசினான் சார். அடுத்து குரு நிசப்தமானான். டிஐஜி ஏதோ பேசிக் கொண்டிருந்தார். சிறிது நேரம் பொறுத்து போனை கீழே வைக்க எல்லா கண்களும் அவன் மீது அம்பு தொடுத்தன. சார், சப் இன்ஸ்பெக்டரை இங்க அனுப்புறாங்களாம் என்றான் குரு உதவி ஆசிரியரை நோக்கி. அவர் புருவம் மட்டும் கண்ணாடிக்கு மேலே உயர்ந்தது. என்ன அழைச்சிட்டு போறாங்க சார் வெளியே. ஜாலி ட்ரிப் தான் என்றார் மயில்சாமி. அடுத்த 30வது நிமிடம் அங்கே ஜீப் வந்தது. எஸ்ஐ சிவபாதம் மேலே ஏறி வந்தார். குருநாத் யாரு என்று கேட்டார். 5 நிமிடத்தில் ஆசிரியர் இலாக்கா ஒரு முறுவலான வேடிக்கையில் பார்க்க குரு ஆசிரியர் அனுமதியோடு கீழே இறங்கினான். இந்தா கேமராக்காரர் சுந்தரா இருக்காரா, அவரையும் கூட்டிக்கிட்டு போ என்றார் ஆசிரியர் மனோகரலிங்கம். தமது கூண்டை விட்டு வெளியே வந்து கொண்டே ஜீப்பில் ஏறினார்கள். எஸ்ஐ சிவபாதம் முதலில் வயர்லென்ஸில் பேசிவிட்டு குருவை பார்த்து கடுமையாக சொன்னார். இதெல்லாம் என்ன ஜோக்கு சார் என்றார் கடுப்பாக. குரு கொஞ்சம் குறுகினான். பதில் சொல்ல முடியவில்லை. அசடாக ஒரு புன்னகை காட்டினான். ஜீப் பறந்தது. பேஜாறு உத்தியோகம் சார். இங்க பார்க்க வேண்டிய கேஸ் ஏராளம் இருக்கு. இந்த பேத்தல் எல்லாத்தையும் யாராவது தேடி போவாங்களா? டிஐஜி எல்லாரையும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, உடனே போன் பண்ணிடுறீங்க. சலித்து கொண்டார் எஸ்ஐ. பூவிருந்த வள்ளி தாண்டியது. ரஸ்தா அனாதையாக பறந்தது. மேற்கே வெட்ட வெளிகள் சொற்ப வேளாண்மைகளுடன் தெரிய ஒரு சலனமற்ற ஆகாயம் குழுகுழு நிறமாக கண்ணையெல்லாம் குளிர்வித்தது. ஜீப் விழாக்களின் வழியே கொத்து கொத்தாக காற்று அவனை விசாரிக்க குரு ஒருவித பாதி கலவரத்திலும் பாதி அமைதியிலும் தத்தளித்துக் கொண்டிருந்தான். கிலோமீட்டருக்கல்ல பாருங்க என்றார் எஸ்ஐ சிவபாதம். குரு கவனித்துக் கொண்டு போனான். 29வது கல் வந்தது. அதை தொடர்ந்து பாலம் வந்தது. இதான அந்த கச்சா ரோடு? சிவபாதம் தெரியாத மாதிரி கேட்டார். அவர் கோபம் இன்னும் தணியவில்லை. குருவுக்கு மற்றது எல்லாம் பொறுக்கலாம் போலவும் அவர் கோபத்தை பொறுக்க முடியாது போலவும் இருந்தது. கடவுளே, அங்கே ஏதாவது இருக்கணுமே என்று பிரார்த்தித்தான். ஆமா சார், மெதுவா போகட்டும். ஒரு குறிப்பிட்ட தூரம் போனதும் மேலே வழி தூர்த்து போய்விட்டது. ஜீப் கதக்களி ஆடி படக் என்று நின்றது. கீழே இறங்கினார்கள். ஒரு ஊதக்காற்று விற்றென்று அடித்தது. இடம் அத்துவானம். எங்க இருக்கு சொல்லுங்க. குரு பாக்கெட்டில் கைவிட்டு குறிப்பை எடுத்தான். பார்த்தான், படித்தான். மேடி ஏறி இறங்கணும் சார். சிவபாதம் பெரிய தாடைக்காரர். பல்லை கடிப்பது நன்றாக பதிவாகியது. அவன் முன்னால் போக பின்னால் எஸ்ஐ நடந்தார். 2 ஊமை கான்ஸ்டபிள்கள் சர்வ அமைதியாக பின்னால் வந்தார்கள். எல்லோருமே அவனை வேடிக்கை பார்ப்பது போல இருந்தது அவனுக்கு. போட்டோகிராபர் சுந்தரம் அவர்கள் மீது எந்த சிரத்தையும் வைக்கவில்லை. இயற்கைகளை பார்த்து கொண்டிருந்தார். மேடு ஏறி இறங்கினார்கள். குரு சற்று நின்றான். அந்த பள்ளம் எங்கிருக்கிறது? கண்ணுக்கு தெரியவில்லை. மேலும் சிறிது தூரம் நடந்து போக அவன் வலதுபுறம் சற்று தூரத்தில் அது சட்டென்று புலப்பட்டது. ஆவலோடு நடந்தான் அவன். பக் பக் என்று இதயம் அடிக்க குருவுக்கு ஒரு வேகம் வந்து தாவி தாவி நடந்து பள்ளம் அருகில் சென்றான். குருவுக்கு அதே சமயம் பாதி அவநம்பிக்கை. ஒருவேளை எதுவும் இல்லாமல் போனால்? பள்ளம் பல விளிம்புகளுடன் தென்பட்டது. சில கூர்மையான பாறைகள் துருத்தி இருந்தன. கீழே தரை 30 அடியில் இருக்கும். செடி வகை திரளாக வளர்ந்திருக்க வெறுமையான இடங்களில் சரல். கீழே அவன் பார்த்தபோது ஏமாற்றம். வெறும் தரை தெரிந்தது. கண்ணை பெரிதாக ஓட்டினான். பள்ளத்தின் விஸ்தாரம் பூராவும் தெரிந்தது. ஒவ்வொரு சதுர அங்குலமாக பார்வையை நகர்த்தினான். சந்தேகப்படும்படியாக எதுவும் இல்லை. திரும்பினான். சிவபாதத்தை பார்க்க அவனுக்கு மனமில்லை. எங்கே
என்று அவர் குரல் பின்னால் மோதியது. அதுவே அவனை மேலே தள்ளுவது போல இருந்தது. நடந்தான். அது ஒரு ரிஃப்ளெக்ஸ் இயக்கம். சும்மா விளிம்பு ஓரமாக நடந்தான். அடுத்த விளிம்புக்கு வந்தான். பார்த்தான். எதுவும் இல்லை. அதற்கு அடுத்த விளிம்பில் பார்க்க அங்கும் எதுவும் இல்லை. அதற்கு அடுத்து போன போது பள்ளம் சற்று உள்வாங்கி இருந்தது. கீழே பார்த்தால் குரல் மேலே சுருண்டது. இன்ஸ்பெக்டர், இங்க இங்க என்று கத்தினான். கீழே செடிகளின் மத்தியில் கருப்பாக ஏதோ கிடந்தது. ஆனால் அதில் இருந்து 2 கால்கள் மட்டும் தனியாக வெளியே வந்திருந்தது. சிவபாதம் கீழே பார்த்தார். ஏதோ சொல்ல வந்தவர் வாயை அடக்கிக் கொண்டார். கோபம் மீசையில் வந்தது. ஒரு கேஸ், அவர் வேண்டாத சமயத்தில் ஒரு கேஸ். வெறுப்போடு திரும்பினார். கான்ஸ்டபிள்களை சைகை செய்தார். கீழே இறங்க வழி பார்த்தார்கள் அவர்கள். வடமேற்கு மூலையில் வழி இருந்தது. இருவரும் இறங்கினார்கள். கீழே போக போக வீச்சம். தரையில் இறங்கி இடத்தை நெருங்கும் போது மூக்கில் கர்ச்சீப்பை மறைத்தார்கள். சுந்தரம் போட்டோக்களை அடித்தார். செடிகள் நடுவில் சடலம் தெரிந்தது. 13 வயது பெண். ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருந்தாள். கண்கள் மூடியிருக்க வாய் பிளந்திருந்தது. ஸ்கர்ட் மேலே பார்த்து தூக்கி இருக்க இடுப்பு, தொடை, அவள் பெண்மை எல்லாம் நிர்வாணமாக தெரிந்தது. பேஜார் என்றார் சிவபாதம். சுற்றிலும் கான்ஸ்டபிள்களை பார்க்கச் சொன்னார். அவர்கள் கோதினார்கள். வேறு எதுவும் கிடைக்கவில்லை. எல்லோரும் திரும்பினார்கள். மேலே ஏறினார்கள். கான்ஸ்டபிள் ஒருவரை மேலே நிறுத்திவிட்டு ஜீப்புக்கு வந்து ஏறினார். வாங்க என்று குருவை அழைத்தார். அருகாமை போலீஸ் நிலையம் எங்கே இருக்கிறது என்று யோசித்து அங்கே போனார்கள். போன் தொடர்பில் நகருக்குள் செய்தி பறந்தது. போலீஸ் வேன், போட்டோகிராபர் முதலிய போலீஸ் குழுக்களும் கூப்பிடப்பட்டன. அடுத்து தாம்பரம் போனார்கள். அங்கிருந்து தெற்கே வெகு தூரம் போய் கஜபதி நகர் என்று பெயர் பலகை மட்டும் நடப்பட்டிருந்த வெட்ட வெளியை அடைந்தார்கள். கச்சா ரோட்டில் போய் காடு போன்ற வளர்ந்திருந்த மர அடர்வுகளுக்குள் போய் இடைவெளியை கண்டுபிடித்து கடைசியில் பாறையை பிடித்து விட்டார்கள். அதில் குழிவுகளை தேடி கடைசியில் 14 வயது பெண் சடலம் ஒன்றை கண்டுபிடித்தார்கள். பெண்ணின் முகம் கருத்திருந்தது. வாயில் மண் அடைத்திருந்தது. அவளது பாவாடை கிழிந்து ஒரு குப்பலாக அவளது பெண்மையை மூடியிருந்தது. அடுத்த 24 மணி நேரத்தில் போலீஸ் இலாக்கா துரிதமாக இயங்கியது. நகரில் காணாமல் போன பெண்களின் ஜாபிதா தயார் செய்யப்பட்டது. 2 பெண்கள் யார் யார் என்று கண்டுபிடிக்கப்பட்டது. ஒரு பெண்ணின் பெயர் மாலதி. HMS ஹைஸ்கூலில் படித்தாள். தந்தை ரத்தனசாமி அரசாங்க சர்வே ஆபீஸில் வேலை பார்த்தார். புஷ்பவதி நகர் என்ற புறநகர் பகுதியில் குடியிருந்தார். மாலதி ஒரு வெள்ளிக்கிழமை காலை பள்ளிக்கு போனவள் மாலையில் திரும்பும் போது காணாமல் போய்விட்டாள். தந்தை ரத்தனசாமி போலீசில் புகார் கொடுத்திருந்தார். பூந்தமல்லி அருகில் கண்டெடுக்கப்பட்ட சடலம் மாலதியுடையது. மற்றொரு பெண் லதாமணி. தந்தையின் பெயர் வெங்கடாச்சலம். ரயில்வேயில் போர்மேனாக வேலை பார்த்தார். லதாமணி சாவித்திரி வித்யாலயாவில் படித்து வந்தாள். வியாழன் மாலையில் சிநேகிதி வீட்டுக்கு போனவள் திரும்பவில்லை. கஜபதி நகர் காட்டில் பிணமாக கிடந்தாள். லதாமணியின் குடும்பம் சுதந்திர காலனியில் இருந்தது. 2 கேசுகளும் பதிவானவுடன் முதலில் இதை விசாரிப்பது எந்த போலீஸ் நிலையம் என்று சில சிக்கல்கள் ஏற்பட்டன. கடைசியில் சிவபாதத்திற்கு அதிர்ஷ்டமாக கேஸ் CIDக்கு மாற்றப்பட்டு கடைசியில் இன்ஸ்பெக்டர் சிங் தலையில் வந்து விழுந்தது. சிங்குக்கு பூர்வாங்க விவரங்கள் தெரிந்தவுடன் உடனே செயலில் இறங்கிவிட முற்பட்டார். இது போன்ற கொலைகளில் அவசரம் அதிகம் தேவை. ஏனெனில் குற்றவாளி இன்னொரு கொலைக்கு ஆயத்தம் செய்து கொண்டிருப்பான். அதற்கு அடிப்படை காரணம் ஏதாவது இருக்கும். அந்த காரணம் தீரும் வரை அவன் இயங்கிக் கொண்டே இருப்பான். ஒரு விஷயம் அவருக்கு ஏதோ உதவுவதாக காட்டியது. குற்றவாளி தான் செய்ததை மற்றவர்களுக்கு கூறும் அளவுக்கு ஏதோ ஒரு அனுகூல புத்தி இருந்திருக்கிறது. இது ஒரு விதத்தில் அவனது மனதில் அரிப்பை காட்டுகிறது. அதை வைத்துக் கொண்டே அவனை பிடிப்பதற்கு வழிகள் பார்த்தால் என்ன? தினமித்திரன் காரியாலயம் போனார். ஒரு ஊகம் ஏற்பட்டிருந்தது. குற்றவாளி மீண்டும் குருவை தொடர்பு கொள்ள நினைக்கலாம் அல்லவா? குறிப்பாக அந்த 3வது காகிதத்தை இன்னும் அவன் பூர்த்தி செய்யவில்லையே.
2 காகிதத்திற்குரிய கொலைகள் நிகழ்ந்துவிட்டன. மூன்றாவதற்கு இன்னும் நிகழவில்லை. ஒருவேளை ஏற்கனவே நிகழ்ந்து இன்னும் வெளியே வராமல் இருக்கிறதோ என்னவோ. குற்றவாளி அதை மீண்டும் குருவுக்கே வெளிப்படுத்த முயல. தினமித்திரன் 1,00,000 பிரதி பத்திரிகை. இந்த கொலைகளை கண்டுபிடிப்பில் அது கொஞ்சம் வெயில் காய்ந்தது. கண்டுபிடிப்பு விவரங்களை விஸ்தாரமாக பிரசுரம் செய்து நிறைய படங்களை அள்ளி போட்டது. சிங் டெலிபோன் நிறுவனத்தாருடன் தொடர்பு கொண்டு அவர்களை தினமித்திரன் காரியாலயத்திற்கு அழைத்து வந்திருந்தார். குருவின் மேஜையில் ஒரு புது டெலிபோன் வைக்கப்பட்டது. அந்த போனில் விசேஷ இணைப்புகள் சேர்க்கப்பட்டன. இணைப்பின் தொடர்புகள் ஒரு டேப் ரெக்கார்டரில் கொண்டு போய் செருகப்பட்டது. ரிசீவரை எடுத்தால் ரெக்கார்டர் உடனே வேலை செய்யும்படி பொருத்தப்பட்டது. குருவுக்கு கால் வந்தால் உடனே அந்த செய்தி போன் நிலையத்தாருக்கு அறிவிக்கப்பட ஏற்பாடு நடந்தது. உடனே அவர்கள் குருவின் கால் எந்த இடத்திலிருந்து உற்பத்தியாகி வருகிறது என்பதை கண்டுபிடிக்க முடியும், கண்டுபிடிக்க வேண்டும். நகரில் போலீஸ் வேன்கள் எல்லாம் 24 மணி நேர தயாரில் இருக்கும்படி உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டன. தினமித்திரனில் டெலிபோன் புதிதாக இணைப்புகள் முடிந்த பின் சிங் குருவின் நாற்காலி முன்னால் வந்து உட்கார்ந்தார். குரு, எனக்கு கொஞ்சம் விவரங்களை சொல்ல முடியுமா? உங்களுக்கு போன் வந்ததுன்னு சொன்னீங்க, எப்ப வந்துச்சு என்றார் சிங். காலையில 11:40 இருக்கும் சார். அப்போ யார் இங்க இருந்தாங்க? எல்லாருமே இருந்தாங்க சார். ஆசிரியர் குழு தானே? ஆமா சார். 2வது கால் எப்ப வந்துச்சு? அடுத்த நாள் அதே நேரம். சரி, இப்போ நீங்க என்ன செய்யணும்னு நான் சொல்றேன், சொல்லுங்க சார். உங்க போன் அடிச்சதுன்னா நீங்க பொறுமையா இருக்கணும். ரிசீவரை மெதுவா எடுக்கணும். ஹலோ ஹலோ, யார் பேசுறீங்க? காது கேட்கலன்னு சில வினாடிய கடத்தணும். அப்புறம் பேசுங்க. எவ்வளவு நாளைக்கு பேசிட்டே இருக்கீங்களோ அவ்வளவு நல்லது. அப்பதான் டெலிபோன்காரங்க அந்த கால் எங்க இருந்து வருதுன்னு கண்டுபிடிப்பாங்க. ஓகே குரு? குரு தலையை மட்டும் ஆட்டினான். கண்ணில் அந்த அதைரியம் வந்திருந்தது. இப்படி அனாவசியமாக ஒரு குழப்பத்துக்கு ஆளாகிறோம் என்று நினைத்தான். அவனை புரிந்தது போல சிங் பேசினார். குரு என்று கூப்பிட்டார். எஸ் சார். நீங்க ஏதோ சங்கடப்படுற மாதிரி இருக்கே. இல்ல சார், ஏதாவது இருந்தா சொல்லலாம். எதுவும் இல்ல சார். அடுத்து சிங் தமது கான்ஸ்டபிளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை விளக்கினார். கான்ஸ்டபிள் போன் பக்கத்திலேயே இருக்க சொன்னார். பிறகு குருவிடம் திரும்பினார். குரு, நீங்க பயப்படுறது தெரியுது என்றார் மீண்டும். இல்ல சார், ஏதாவது விளையாட்ட ஆரம்பிக்க போய் கவலைப்படாதீங்க. உங்க வீட்டுக்கு காவல் போடுறோம். எங்க வீட்டுக்கா? அதெல்லாம் வேண்டாம் சார். இல்ல, அவசியம் தேவை. அதை நாங்க போடுறோம். பிறகு சிங் விசாரித்தார். அதே நேரம் அவரது அசிஸ்டன்ட் லிங்கசாமி பூந்தமல்லி தாண்டி கச்சா ரோட்டில் போய் அந்த பாலத்தை அடைந்திருந்தான். அவனுடன் 20 மஃப்டி காவலர்கள் வந்திருந்தார்கள். லிங்க் அவர்களை குழு குழுவாக பிரித்தான். அந்த பள்ளத்தை மையமாக வைத்துக் கொண்டு வெவ்வேறு கோணங்களில் அவர்களை தேடி போகும்படி உத்தரவு வழங்கினான். தும்பை, நாயுருவி, செங்கட்டான், கள்ளி ஆகிய பல்வேறு செடிகள் அந்த பிரதேசத்தை நிறைத்திருந்தன. வெயில் மிதமான கிரணங்களை பரப்பிவிட வானத்தில் சிறு சிறு சிர்ரஸ் மேகங்கள் சோம்பலாக வளைந்தன. வெகு தூரம் வரை இந்த வறட்சி நிலச்செடி வகைகள் புதர் புதராக வியாபித்திருந்தன. குழுவாக பிரிந்த போலீசார் உன்னிப்பாக பார்வையை கீழே சரிய விட்டு நடந்தார்கள். எது கிடைத்தாலும் உடனே தகவல் தரும்படி உத்தரவு. குறிப்பாக லிங்கை சிங் ஒரு விஷயம் கேட்டுக்கொண்டிருந்தார். கொலை செய்வதற்கு கருவி ஏதாவது பயன்பட்டு இருக்கும். அதை கொலையாளி அங்கே எங்கேனும் தூக்கி எறிந்திருப்பான். அல்லது கொலையாளியின் வேறு ஏதாவது தடயம் அங்கே கிடைப்பதற்கு சாத்தியக்கூறு உண்டு. இவைகளில் ஏதாவது கிடைத்தால் அது துப்பு துளக்குவதற்கு பெரிதும் பயன்படும். குழுவினர் அதிகவனமாக செடி கொடிகள் இடையே தேடினார்கள். எங்கேயாவது சருகு அல்லது தலை குவியலாக இருந்தால் அவைகளை கிளறிவிட்டு உள்ளே பார்த்தார்கள். பாறாங்கற்கள் தென்பட்டால் அவற்றை இடத்தை விட்டு உருட்டி பார்த்தார்கள். தாகம், வியர்வை, களைப்பு எதையும் அவர்கள் பொருட்படுத்தவில்லை. லிங்க் கொடுத்த உற்சாகத்தில் மிகுந்த பொறுப்போடு அவர்கள் தேடினார்கள். 2 மணி நேரமும் 1 மைல் தூர அளவும் தேடிய பிறகு எதுவும் கிடைக்கவில்லை என்பது தெரிய வந்தது. சற்று ஏமாற்றத்தோடு லாரியில் ஏறி நகரை நோக்கி தொடங்கினார்கள். சாப்பிட்டு விட்டு பிறகு அவர்கள் திரும்ப தாம்பரம் பகுதி போய் தேட வேண்டும்.
சிங் தமது மணி நேரங்களை பிரபல பிரெஞ்சு துப்பறியும் அமைப்பான லெஸ்யூர்தே பற்றி ஒரு தடி புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தார். இன்றும் அவர் தினமித்திரன் ஆபீஸில் ஆசிரியர் குழு பகுதியில் ஜன்னல் ஓரம் அவருக்காக போடப்பட்ட தனி நாற்காலியில் உட்கார்ந்திருந்தார். எந்த போன் மணி அடித்தாலும் அவர் குருவை ஓரக்கண் பார்த்தார். லெஸ்யூர்தே அமைப்பில் நிகழ்ந்த முக்கிய நிகழ்ச்சிகள் வரும்போது தவறுதலாக வழங்கப்பட்ட நியாயங்கள் என்ற அத்தியாயத்திற்கு வந்து சேர்ந்தார். எப்படி அந்த புகழ்பெற்ற நிறுவனமே தவறுதலாக சில நிரபராதிகள் மீது குற்றங்களை சுமத்த நேர்ந்தது என்பதை பற்றி விளக்கமாக அந்த அத்தியாயத்தில் விவரிக்கப்பட்டிருந்தது. முதல் கேஸை படித்ததும் சற்று நிறுத்தினார். மனசு எங்கேயோ நெருடியது. அதில் ஒரு பெண்ணுடன் கடைசியாக பார்க்கப்பட்ட ஒரு இளைஞன் அந்த பெண் கொலையான பிறகு எப்படி அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டான் என்று விவரிக்கப்பட்டிருந்தது. தப்பென்று புத்தகத்தை மூடினார். கண்களை மூடினார். அடி ஆழத்தில் ஏதோ நம என்று அவருக்கு அரித்தது. அந்த ஆழ்ந்த ஏதோவை வெளியில் கொண்டு வர பல வித்தைகள் செய்தார். வரவில்லை. எழுந்து வராந்தா பக்கம் போனார். குளிர்ச்சியாக மிதமான வெளிச்சத்துடன் நீளமாக இருந்தது வராந்தா. அதில் மேலும் முழுவதும் உலாவத் தொடங்கினார். 10 நிமிடம் உலாவி இருப்பார். பிறகு உள்ளே வந்தார். வேறொரு போனில் தலைமையகத்தோடு தொடர்பு கொண்டார். சிங் பேசுறேன், கொஞ்சம் ஏசி கொடுங்க. ஹலோ, சிங் பேசுறேன். வணக்கம் மிஸ்டர் ரவி. போன வருஷம் கூடுவாஞ்சேரி பக்கம் ஒரு இளம்பெண் செத்து கிடந்தா, ஞாபகம் இருக்கா? எஸ் சார். அந்த ஸ்டேஷன் வந்த உடனே எனக்கு வந்த முதல் கேஸ். 18 வயசு பொண்ணு இல்ல? இல்ல சார், 20 வயசு. பார்க்க சின்னவளா இருந்தாங்க. கழுத்தை இறுக்கி கொலை. பெண்ணை புணர்ச்சி பண்ணி இருந்தாங்க. பெண்ணோட பேரு செண்பகா. ஆளை புடிச்சிங்கல்ல? ஆமா சார், 35 வயசு ஆசாமி, முத்துராம்னு பேரு. நேரு சாட்சி இருந்துச்சா? இல்ல சார், கன்ஃபெஷன். முதல்ல ஒத்துக்கிட்டு கோர்ட்ல அதை மறுத்துட்டாரு, அப்படித்தானே? தண்டனை எவ்வளவு அவருக்கு? 8 வருஷம் 6. சரி, மனுஷன் இப்போ பரோல வந்திருப்பாரா? இல்ல சார், இதுக்குள்ள பரோல் கொடுக்க மாட்டாங்க. அப்போ ஆசாமி உள்ளதா இருப்பார் இல்ல? ஆமா சார். சிங்கு உடனே எழுந்தார். குரு பக்கம் வந்தார். பரவாயில்ல குரு, இன்னைக்கு போன் கால் வராது போல இருக்கு. இருந்தாலும் சாயங்காலம் 5 மணி வரைக்கும் இருந்துட்டு போங்க. எஸ் சார் என்றான் குரு. சிங் அவசரமாக வாசலுக்கு ஓடினார். ஜீப்பில் அவசரமாக ஏறி உட்கார்ந்தார். ஜிஜி மத்திய சிறைக்கு போங்க என்றார். சிங் சிறை சூப்பரண்டிடம் தெரிவித்துவிட்டு நேராக பி பிளாக் போனார். வார்டர்கள் அவருக்கு சல்யூட் அடித்தார்கள். பக்ரி என்ற ஒரு ஆயுள் தண்டனைக்காரர் 15 வருடமாக உள்ளே இருந்தார். நல்ல குணம் உள்ளவர். வார்டராக இருந்தார். சிங்கை அவர் அழைத்துக் கொண்டு முத்துராமன் இருந்த டார்மெட்ரிக்கு போனார். கதவை திறந்து முத்துராமை வெளியே அழைத்தார்கள். முத்துராமை பார்த்ததும் சிங்கு மனம் துணுக்குற்றது. முத்துராமனின் கண்கள் வெகுளித்தனமாக இருந்தன. சிலருடைய கண்களை பார்த்தாலே குற்றவாளி என்று உடனே சொல்ல முடியும். சிலரது கண்களில் ஒரு நிரபராதித்தனம் நிலவியிருக்கும். இரண்டாவது வகையில் இருந்தது முத்துராமின் கண்கள். முகத்தில் கூட ஒரு புத்தத்துவம். வாங்க சார், உட்காருங்க என்று சிங் அவரை மரியாதை கொடுத்து பேச, முத்துராம் அவர்கள் இருவரையும் பார்த்து மிரள விழித்தார். சற்று தயக்கம். எழுந்து உட்கார்ந்தார். செண்பகா கேஸ்ல தண்டனை அடைஞ்சவங்க நீங்க தானே? ஆமா சார். கோர்ட்டுல நீங்க குற்றத்தை ஒப்புக்கிட்டீங்களா? ஒப்புக்கல சார். ஏன்? குற்றத்தை நான் செய்யல. அப்ப உங்களையும் பிடிச்சாங்க? அந்த பொண்ணு வீட்டுக்கு 2 வீடு தள்ளி இருக்கேன், அதனாலதான் பிடிச்சாங்களா? அந்த பொண்ணு எங்க வீட்டுக்கு அடிக்கடி வரும். நாங்க சிரிச்சு பேசுவோம். நீங்கன்னா யார் யாரு? நானும் என்னுடைய மனைவி சுசீலாவும். நீங்க தனியா இருக்கிற போது வருமா? வரும். அன்னைக்கு அப்படிதான் நடந்துச்சு. சுசீலா அப்பா வீட்டுக்கு போயிருந்தா. ஓஹோ, அப்பா வீடு எங்க? திருநீர்மலையில. அவங்க அங்க போயிட்டாங்க. நீங்க வீட்டுல இருந்தீங்க தனியா. அப்புறம் மனைவி போனப்புறம் 11 மணிக்கு கதவை பூட்டிட்டு வெளியே போயிட்டேன். அப்புறம் ராத்திரிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன். ஆனா என்ன போலீசார் அனாவசியமா வந்து பிடிச்சிட்டாங்க. குற்றச்சாட்டு எப்படி சொன்னாங்க? அந்த பொண்ணை வீட்டுல கற்பழிச்சு கொன்னுட்டேன்னு. வெளியே சொன்னீங்களே, அலிபி உண்டா?
நானும் என்னுடைய சிநேகிதன் ராமசாமி, தங்கவேலு 3 பேரும் சீட்டு விளையாடிட்டு இருந்தோம். பகல் பூராவுமா? ஆமா சார். சீட்டுனா எனக்கு வெறி சார். ஒரு நாள் கூட ஆடாம இருக்க முடியாது. கையில ஒரு ஊரல் எடுக்கும் பாருங்க. ஆனா இத வச்சு என்ன மோசமா நினைக்காதீங்க. நான் ஒரு நல்ல ஆசாமி. எல்லார்கிட்டயும் கேட்டு பாருங்க. எங்க தெருவுல, ஆபீஸ்ல எங்கேயுமே கேட்டு பாருங்க. இந்த ஒரு சீட்டு பழக்கத்துக்கு தான் நான் அடிமை. நீங்க சிகரெட்டு, பொடி எதுவும் போட மாட்டீங்களா? சிகரெட்டு எப்பவாவது. சில பேர் நிமிஷத்துக்கு நிமிஷம் குடிப்பாங்கல்ல, அந்த வெறி மாதிரி என் வெறி. அதுவே என்ன சிக்கல்ல மாட்டி வச்சிருச்சு. சரி, போலீஸ் உங்களோட விளையாடினவங்களை விசாரிக்கலையா? விசாரிச்சாங்க. அவங்களே வந்து சொன்னாங்க சார். ஆனா போலீஸ் கேட்கல. ஏன்? ஏன் கேட்கல? அது அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். என்ன போலீஸ் தனி அறையில அடைச்சு போட்டு அடி அடின்னு அடிச்சாங்க. ஒரு வாரம் அடிச்சாங்க. நகக்கண்ணுல ஊசி குத்துனாங்க. ஆசன வாயில மிளகாய் திணிச்சாங்க. பாதத்துல ஐஸ் கட்டிய கட்டுனாங்க. என்னுடைய உறுப்புல லத்தியால தட்டி, ஐயோ இப்ப நினைச்சாலும் மனசு பதறுது சார். அவர் பட்ட அவஸ்தைகளின் வலி பரிமாணங்கள் மீண்டும் அவர் முகத்தில் வரிகளாக படிந்தன. அவர் உதடு கூட நடுங்கியது. அப்புறம் ஒத்துக்கிட்டீங்க, அப்படிதானே? அப்புறம் என்ன? ஒரு வாரமா அடிச்சாங்க. பிராணனே போயிடுச்சு. கடைசியில எனக்கு வேற வழி தோணல. ஒத்துக்கிட்டாதான் இந்த வேதனையிலிருந்து தப்பலாம். இதோ ஒப்புதல் வாக்குமூலம் சொல்றேன்னு கடகடன்னு நடந்தத கற்பனை பண்ணி சொன்னேன். எழுதி தர சொன்னாங்களா? என்னால எழுத முடியல. கையெல்லாம் நடுக்கும். அதனால அவங்களே எழுதிக்கிட்டாங்க. சொல்ல சொல்ல எழுதுனாங்களா? ஆமாங்க சார். அப்பப்போ மாத்தி சொல்ல சொன்னாங்க. ஏன்? அதாவது அவங்க கண்டுபிடிச்ச விஷயத்துக்கு ஒத்து வரலனா என் வாக்குமூலத்தை மாத்தி சொல்ல சொன்னாங்க. கையெழுத்து போட்டீங்களா? ஆ, இல்லாட்டி விடுவாங்களா சார்? அப்புறம் கோர்ட்ல என்ன சொன்னீங்க? நான் கொடுத்த வாக்குமூலம் தப்பு. அத நான் பலவந்தத்தின் பேர்ல கொடுத்தேன். அத்தனையும் பொய்யி. நான் நிரபராதின்னு வாதாடுனேன் சார். அப்புறம்? ஆனா நீதிபதி நம்பல. வச்சு தீட்டிட்டார். சிங் முகத்தை கீழே சரித்தார். முத்துராம் அமைதியாக நின்றார். சிங் நிமிர்ந்த போது முத்துராம் கண்களில் பொளபொளவென்று கண்ணீர் உதிர்ந்தது. சிங் மனம் ஈரமாகியது. சத்தியமா இந்த கொலையில உங்களுக்கு எதுவும் தெரியாது? திருப்பதி சாமி சத்தியமா? சத்தியம் சார். எனக்கும் அந்த கொலைக்கும் சம்பந்தமே கிடையாது. சிங் மெல்ல எழுந்தார். கவலைப்படாதீங்க. சீக்கிரம் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். கிடைக்குமா சார்? ஆண்டவன் மேல நம்பிக்கை வைங்க. அப்படி வச்சுதான் அவரை மலை போல நம்பி இருக்கேன். நான் உங்களை அப்புறம் சந்திக்கிறேன். வரட்டுமா? சிங் அவரிடம் கூறிவிட்டு விடை பெற்றார். துணிந்த பின் சுகமே. அத்தியாயம் 3. இரவு சிங்குக்கு உறக்கம் வரவில்லை. 1 வருடத்திற்கு முன் நிகழ்ந்த அந்த கொலையும் அதன் விளைவுகளும் அவர் மீது போர்வையாக ஒட்டி இருந்தன. இந்த கேஸ்ல நியாயம் சரியா வழங்கப்படலன்னு நினைத்தார். காலையில் 10 மணிக்கு இன்ஸ்பெக்டர் ரவி ஷம்பகா கேஸ் ஃபைலை கொடுத்து அனுப்பியிருந்தார். சிங் 10 நிமிடத்தில் அது முழுவதையும் படித்து தீர்த்தார். குறிப்பாக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை ஆராய்ந்தார். 10:30 மணிக்கு ஃபாரன்சிக் லேபுக்கு போன் பண்ணினார். வெங்கட்ராமன் தான் இருந்தார். உங்ககிட்ட இருந்து கால் வரலையேன்னு பார்த்தேன் சார் என்றார் வெங்கட்ராம். இதோ வந்தாச்சுல்ல வெங்கட்ராம்? 2 பொண்ணுங்களையும் முடிச்சாச்சுல்ல? ஆ, அநேகமா முடிச்சாச்சு. சாயங்காலத்துக்குள்ள ரிப்போர்ட் தயாராயிடும். ஒரு ஜோசியம் சொல்லட்டுமா? சொல்லுங்க. இந்த 2 பொண்ணுங்களையும் கழுத்துல நைலான் கைத்த போட்டு இறுக்கி கொண்டு இருப்பாங்க. ஆவ் என்று ஆச்சரியத்தில் ஒரு சின்ன கூச்சல் போட்டார் வெங்கட்ராம். இன்னும் சொல்றேன் கேளுங்க. கயிறு இறுகி கழுத்துக்குள்ளேயே போயிருச்சா? எப்படி சொல்றீங்க சிங்? கரெக்டா? வெங்கட்ராமனின் அதிசயம் டெலிபோன் வயர் மூலம் இந்த பக்கம் வந்தது. அதான் ஜோசியம்னு சொல்லிட்டானே. இன்னும் ஏதாவது தெரியணுமா உங்களுக்கு? செக்ஸ் உறவு நடந்திருக்கணும். எஸ், உண்மைதான். வலது பக்க மார்பு காம்புல கீறல் இருக்கணும். பல் கீறல். எக்ஸாக்ட்லி. எப்படி கண்டுபிடிச்சீங்க? பிரேதத்தை பாத்தீங்களா? இல்ல, பார்க்கவே இல்ல. கேஸ பாக்கிறதுக்கு முன்னாடியே சடலம் உங்க லேபுக்கு போயிடுச்சு. பின்ன எப்படி சொல்றீங்க? உங்க போன வருட ரிப்போர்ட்டை வச்சு சொல்றேன்.
போன வருஷம் ரிப்போர்ட்டா? என்னது? செம்பகான்னு பொண்ணு இதே மாதிரி கற்பழிச்சு கொலை. சரியா 1 வருஷம் ஆச்சுல? ஆமா, ஞாபகம் இருக்கு. அந்த கொலையையும் இப்போ இந்த 2 கொலைகளையும் செஞ்சது ஒரே ஆள்தான்னு யூகம் பண்ணின. அது சரியா போச்சு. சபாஷ் சிங், ஒரே மாதிரி தான் கொலை பண்ணியிருந்தான். 3 கொலைகளையும் செஞ்சது ஒரே ஆளாதான் இருக்கணும். அந்த அடிப்படையில தான் இப்போ புதுசா கேஸ விசாரிக்க போறேன். பெஸ்ட் விஷஸ் சிங். தேங்க்யூ. அப்புறம் இன்னொரு விஷயம் கேளுங்க. 2 பெண்களும் எப்ப செத்து போனாங்க? டாக்டர் சொல்லிட்டாருல. முதல் பெண் மாலதி வெள்ளிக்கிழமை ராத்திரி 8 மணிக்கு இறந்திருக்கா. லதாமணி வியாழக்கிழமை ராத்திரி 9 மணிக்கு. ரைட் சார், தேங்க்ஸ். அத்தியாயம் 4. சிங்குக்கு அந்த விஷயம் தீர்மானமானது பற்றி மிக்க மகிழ்ச்சி. ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்பது அவருடைய நியாயமான ஆவல். அந்த சம்பகா விஷயத்தில் ஒரு நிரபராதி தண்டனைக்குள்ளானது எவ்வளவு கேவலமான விஷயம். அதுவும் போலீஸ் பலாத்காரத்தோடு ஒரு வாக்குமூலத்தை வாங்கி. அங்கெங்கே தப்புகள் நடந்து விடுகின்றன. முத்துராம் அந்த கொலை செய்யவில்லை என்பது தெரிந்துவிட்டது. ஆனால் கோர்ட்டுக்கு இது போதாது. ஏதாவது ஆதாரமான தடயம் வேண்டும். இதற்கு என்ன செய்வது? நிஜ குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டும். அவனிடமிருந்து சாட்சியம் பெற வேண்டும். அவனை கண்டுபிடிப்பது எப்படி? இதுவரை தடயம் எதுவும் கிடைக்கவில்லை. 2 பெண்கள் காணாமல் போன கிழமைகளை வைத்து விசாரணை செய்ய சிங் உத்தரவிட்டிருந்தார். ஆனால் அவருக்கு தெரியும், துப்பு தெரிந்திருந்தால் இதற்குள் தெரிந்திருக்க வேண்டும். இல்லாவிடில் இனி கிடைப்பது சற்று துர்லபம். அவருக்கு ஆவல் பூராவும் போனிலேயே இருந்தது. போனில் திரும்பி அவன் கிடைத்தால்? அடுத்த 2 தினமும் அவர் தினமித்திரன் போய் உட்கார்ந்திருந்தார். ஆனால் போன் வரவில்லை. 3ஆம் நாள் போயிருந்த போது 12 மணிக்கு குருவின் போன் அடித்தது. ஆசிரியர் குழு முழுவதும் கவனமாகிவிட்டது. சிங் தலை நிமிர்ந்தார். ஹாலில் ஒரு மின்சார அதிர்ச்சி ஓடியது. குருவுக்கு ஏன் அவ்வளவு பதட்டம் வந்தது தெரியவில்லை. எழுந்திருக்கும் போதே நாற்காலியில் தள்ளாடினான் குரு. பிறகு சமாளித்து போன் அருகில் போய் மெதுவாக ரிசீவரை எடுத்தான். குருதான? அந்த கட்டை குரல் எடுப்பாக கேட்டது. கூடவே சில கரகரக்கள் எந்திரத்தனமாக உற்பத்தியாகி வந்தன. ஆமாங்க. ஏங்க, போலீஸ் தூங்குறாங்களா? ஏன்? இன்னும் என்ன பிடிக்கலையே, பிடிக்க வரவே இல்லையே. குரு வெறுமனே சிரித்தான். சீக்கிரம் என்ன உள்ள வைக்க சொல்லுங்க. நான் வெளியே இருந்தா கொலை விழுந்துகிட்டே இருக்கும். ஐயோ, அப்படியெல்லாம் செய்யாதீங்க. இதுவரைக்கும் செஞ்சது போதும். என்ன பயங்கரம் அது? என்ன நீங்க மோசமானவன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல, அப்படியெல்லாம் நான் நினைக்கல. நான் மோசமானவனே இல்ல. நேத்து நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? சிங் இதற்குள் ஏதோ ஜாடை காட்ட குரு அவர் பக்கம் திரும்பினான். என்ன பேசாம இருக்கீங்க? பக்கத்துல யாராவது இருக்காங்களா? போலீஸ் கீலீஸ்? கரகரப்புடன் கேட்டான் அவன். ஐயோ, அதெல்லாம் யாரும் இல்லீங்க. நீங்க பேசுங்க. இங்க ஒரு காகிதம் பறந்து போச்சு, அதான் என்றான் குரு. நேத்து நான் பூந்தமல்லி பக்கம் போய் பள்ளத்துல இறங்கி அந்த பொண்ணு கிடந்த இடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தேன். அப்படியா? உங்களுக்கு இரக்கம் இருக்கே. அப்படியானா நீங்க அந்த பொண்ணை கொன்னிருக்க வேண்டாமே. அவன் பக்கத்தில் நிசப்தம். ஹலோ ஹலோ என்றான் குரு. இருக்க மிஸ்டர் குரு, நான் ஒரு மனோவியாதிக்காரன். என்ன தயவு செஞ்சு வெளியே விட்டு வைக்காதீங்க பிளீஸ். சிங் ஒரு பெரிய பேப்பரில், உனக்கு தேவையானால் நான் உதவி செய்கிறேன், போலீஸ் உன்னை எதுவும் செய்யாது என்று எழுதி காண்பித்தார் குருவுக்கு. அது சரி, தேவையானா நான் உனக்கு உதவி செய்கிறேன், போலீஸ் பத்தி கவலைப்பட வேண்டாம் என்றான் குரு. சிரித்தான் அந்த ஆசாமி. ஹலோ ஹலோ, இதுக்கு மேல நான் பேச மாட்டேன். என்ன போலீஸ் கண்டுபிடிச்சுக்கும். டக்கென்று போனை வைத்தான் அவன். குரு ரிசீவரை தயங்கியபடியே வைத்தான். சிங் எழுந்து வந்தார். எல்லோரது மௌனமும் பட்டென்று சலசலப்பாகியது. சிங் கை காட்டி எல்லோரையும் அமர்த்தினார். 2வது போனுக்கு அருகில் போய் காத்திருந்தார். சில வினாடிகள் தான். பிறகு அது ரீங்கரித்தது. அதை எடுத்து, ஹலோ, சிங் பேசுறேன் என்றார். டெலிபோன் எக்ஸ்சேஞ்சில் இருந்து பேசினார்கள். மிஸ்டர் சிங்,
அந்த காலை கண்டுபிடிக்க முடியல. சென்ட்ரல் எக்ஸ்சேஞ்ச் வரைக்கும் கண்டுபிடிக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் பின்பற்றத்துக்குள்ள காலு கட்டாயிடுச்சு. சிங் தலையை குனிந்தார். பரவாயில்ல, இன்னொரு தடவை பார்க்கலாம் என்றார். எல்லோரையும் கவனமா இருக்க சொல்லுங்க. ரிசீவரை வைத்தார் சிங். துரதிர்ஷ்டம், கால் உற்பத்தியாகும் இடத்தை கண்டுபிடித்தால் கேஸே முடிந்துவிடும். என்ன செய்வது? அவ்வளவு சுலபத்தில் கேஸ் முடியுமா? ரெக்கார்டில் இருந்து கேசட்டை எடுத்தார். தாம் கொண்டு வந்திருந்த ரெக்கார்ட் பிளேயரில் முடுக்கினார். விசையை தட்டினார். குருவும் குற்றவாளியும் பேசியது திரும்பி கேட்க ஆரம்பித்தது. சிங் உன்னிப்பாக கேட்டார். ஒவ்வொரு இடத்திலும் சிங் அதை நிறுத்தினார். பிறகு துவக்கினார். டேப் முடிந்ததும் திரும்பினார். குரு, அடுத்த தடவை இன்னும் நீங்க நீட்டமா பேசணும். எஸ் சார், அதுக்கு வழி சொல்லித்தரேன். முதல்ல அவனுக்கு உதவி செய்கிறேன், குறிப்பாக தப்புறதுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லுங்க. மரண தண்டனை இல்லாம தப்பலாம்னு சொல்லுங்க. ஓகே? எஸ் சார். அப்புறம் போலீஸ பத்தி நிறைய குற்றம் குறை சொல்லுங்க. எஸ் சார். அது பேச்சை நீட்டிக்க ஒரு சுலபமான வழி. எஸ் சார். அப்புறம் குரு, இன்னொரு விஷயம் சொல்லுங்க சார். போன மாசம் ஷம்பகாவை கொலை பண்ணியிருக்கானே? ஆமா சார். அதுக்கு விவரம் கேட்கணும். அதாவது அவன் சரியா பதில் சொல்லாட்டி ஒரு நிரபராதி தூக்குக்கு போயிடுவான்னு சொல்லுங்க. எஸ் சார். கவனமா இருங்க குரு. எஸ் சார். சிங் புறப்பட்டார் நேராக. அன்று இரவு ஆல் இண்டியா ரேடியோ தன் 7 மணி ஒளிபரப்பில் ஒரு அறிக்கை வெளியிட்டது. பொதுமக்கள் கவனத்திற்கு. இந்த அறிக்கை முடிவானதும் நாங்கள் ஒரு டேப்பில் பதிவான குரலை ஒளிபரப்புகிறோம். அந்த குரலை உடையவர் யார், எங்கிருக்கிறார் என்பதை யாரேனும் தெரிந்தவர் நிலையத்திற்கு உடனே போன் செய்யவும். மிக்க நன்றி. பிறகு குற்றவாளி பேசியதை மட்டும் தனியாக தொகுத்து ஒளிபரப்பு செய்தார்கள். இரவே ஏதாவது தடயம் கிடைக்கும், யாராவது ஏதாவது சொல்வார்கள் என்று சிங் மிகவும் எதிர்பார்த்தார். அந்த ஆவலில் அவர் ரேடியோ நிலையத்திலேயே இரவு 11 வரை தங்கினார். ஆனால் யாரிடமிருந்தும் எந்த போன் அழைப்பும் வரவில்லை. மறுநாள் காலையில் இருந்து 6 முறை ஒளிபரப்பு செய்தார்கள். இரவு வரையும் எந்த பதிலும் வரவில்லை. ஒளிபரப்பு மீண்டும் 2 நாட்கள் தொடர்ந்தன. சிங்கின் ஆவல் குறைந்து கொண்டே வந்தது. அவர் உற்சாகம் குறைந்ததற்கு தக்கபடி பதில் எதுவும் வரவே இல்லை. அதே போல தினமித்திரன் ஆபீஸுக்கு அந்த ஆசாமி போன் பண்ணவே இல்லை. சிங் நிசப்தமானார். முதல் முயற்சி வீணாக போய்விட்டது என்று நினைத்தார். இனி வேறு வழியில் இறங்க வேண்டும். என்ன வழி? சடலங்கள் இரண்டும் அகப்பட்ட இடத்துக்கு சென்றார். வெகு நேரம் வெவ்வேறு இடங்களில் நின்று சுற்றுப்புறங்களை ஆராய்ச்சி செய்தார். சுற்றியுள்ள குடியிருப்புகளை தேடினார். அவை வெகு தூரத்தில் இருந்தன. அங்கே போய் விசாரித்த போது எந்த உதவியும் வரவில்லை. யாரும் யாரையும் சந்தேகம் கொள்ளும்படி பார்க்கவில்லை. அந்த குடியிருப்புகளுக்கு புது நபர்கள் யாருமே வரவில்லை. சிங் யோசித்தார். கொலை செய்யப்பட்ட பெண்கள் வாழ்ந்த இடம் ஒருபுறம், பின்னர் அவர்கள் 20 மைல் தொலைவுக்கு கொண்டு போகப்பட்டிருக்கிறார்கள். உயிரோடு கொண்டு போனாலும் சரி, இறந்த பின் எடுத்துக்கொள்ள செல்லப்பட்டாலும் சரி, அவ்வளவு தூரம் எப்படி அவன் அவர்களை கொண்டு போனான்? யாராவது பார்த்திருக்க மாட்டார்களா? இல்லை, நிச்சயம் பார்த்திருப்பார்கள். அல்லது குற்றவாளி ஏதாவது வாகனம் உபயோகித்திருப்பானா? இருக்கலாம். அது ஒன்றுதான் நடக்கக்கூடியதாக தோன்றியது. மற்ற எதுவும் நடந்திருக்க முடியாது. அப்படியானால் குற்றவாளி சொந்தமாக கார் வைத்திருப்பானா? இருக்கலாம். மத்திய வர்க்கமாக இருக்கலாம், அல்லது மேல் மட்டமாகவும் இருக்கலாம். அதனால்தான் அவன் மனம் திறந்து தான் ஒரு மனநோயாளி என்று கூற முடிகிறது. மேல்மட்டம் மட்டுமல்ல, படித்தவனாகவும் இருக்க வேண்டும். அவனை கண்டுபிடிப்பது எப்படி? இப்படியே 5 தினங்கள் ஓடிவிட்டன. 6ஆம் நாள் அவரது உதவியாள் லிங்கும் மற்றும் அவர் சில விஷயங்களில் சில வித்தியாசமான அபிப்பிராயங்களை கேட்க விரும்பும் மாலினியும் கூடினார்கள். சிங் தமது அனுமானங்களை கூறினார். மற்றவர்களின் அபிப்பிராயங்களை கேட்டார். சார் என்றான் சிங். மாலினி ஏதாவது சொல்லும் முன் அவன் சொல்ல வேண்டும் என்ற ஆவல். சொல்லு லிங். 2 பெண்களும் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்காங்க. அப்ப கடத்தப்பட்டிருக்காங்க. எப்படி சாட்சி இல்லாம போச்சு? மாலினி குறுக்கே புகுந்தாள். சாட்சி எதுக்கு இருக்கணும்?
கடத்தல் நடத்துறதுன்னு யாருக்காவது தெரிஞ்சாதான் அதை கண்காணிக்க போறாங்க. ஏன் அந்த பொண்ணு கத்தி இருக்காதா? கத்தி இருந்தா இதுக்குள்ள சாட்சி வந்திருக்கும். அப்போ கத்தலைன்னு தெரியுது. அதுக்கு காரணம்? லிங்க் பதில் சொல்லவில்லை. சிங் குறுக்கிட்டார். மாலினி, இந்த 2 பெண்களும் கடத்தல்காரனுக்கு தெரிஞ்சவங்களாக இருப்பாங்களா? சார், விசாரணை நடந்தாச்சு. ஃபைல்ல ரிப்போர்ட் படிச்சாச்சு. 2 குடும்பத்துக்கும் சேர்ந்த உறவினர்கள், சிநேகிதர்கள், இன்னும் பால்காரன், தயிர்காரன் ஆக எல்லா ஆட்களையும் லிஸ்ட் எழுதியாச்சு. 2 பெண்களுக்கு தனித்தனி லிஸ்ட். இந்த 2 லிஸ்ட்ல இருக்கும்படி ஒத்துமையா எந்த ஆளும் கிடைக்கல. சிங் மீண்டும் யோசித்தார். சரி, குடும்ப லிஸ்ட் எழுதியிருக்காங்க. பள்ளிக்கூடம், அங்குள்ள ஆண் டீச்சர்கள் மற்றும் பரிச்சயமானவர்கள் லிஸ்ட் தயாரா இருக்கா? ஓ, அது கூட இருக்கு சார். 2 பெண்ணும் வெவ்வேறு ஸ்கூல். அதுவும் பொதுப்படையா ஒண்ணும் கிடையாது. மாலினியின் டான் டான் பதில்கள் லிங்கை திரை போட சிங்குக்கு பரவசம் கொடுத்தது. அப்போ என்றார் அவர், யாரோ ஒரு அந்நியன் திடீர்னு வந்து தாக்கி பெண்களை கடத்திட்டு போயிருக்கான் இல்ல? ஆமா சார், அதுதான் என்னுடைய யூகம். இருந்தாலும் இது ஒரு கடைசி டெஸ்ட். பண்ணிடலாம். என்ன செய்யணும்? ரேடியோல ரெக்கார்டிங் குரலை கேட்டாலும் நேர்ல கேட்டா வித்தியாசமா இருந்தாலும் இருக்கும். அதனால நீங்க டேப்ப கொடுத்தீங்கன்னா 2 பெண் வீட்டிலேயும் போட்டு காமிச்சு அவங்க அந்த குரலை கண்டுபிடிக்க முடியறதான்னு பார்க்கலாம். குட், அது ஒரு நல்ல ஐடியா. அதே போல செய்ய ஏற்பாடு செய்யலாம். லிங், ஏதாவது யோசனை? யோசனை பஞ்சமா இருக்கு சார். உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கறேன், கவனிங்க. எஸ் சார். எல்லா போலீஸ் ஸ்டேஷன் ரெக்கார்டுகளையும் ஒரு 6 மாசம் வரைக்கும் கவனிச்சு அதுல எந்த ஆண் பேர்லயாவது பெண்கள் சம்பந்தமா ஏதாவது சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் புக் ஆயிருக்கான்னு பார்க்கணும். எஸ் சார். அதாவது பொண்ணுங்க கிட்ட வம்பு கிம்பு யாராவது பண்ணியிருப்பாங்க. போலீஸ்ல அவங்கள எச்சரிக்கை பண்ணி அனுப்பி விட்டுருப்பாங்க. அப்படி ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் வந்து யாருக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்கன்னு பார்த்து அதை குறிச்சிட்டு வரணும். முடியுமா? முடியும் சார், நான் குறிச்சிட்டு வரேன். இந்த பெண்கள் 2 பேர் ஏரியாவிலையும் முக்கிய கவனம் வையுங்க. எஸ் சார். மாலினி, நீங்க என்ன செய்ய போறீங்க? புன்னகையோடு திரும்பினாள் அவள். நான் ஒரு விசாரணை எடுத்துக்கிறேன் சார். என்ன விசாரிப்பீங்க? இத போல பெண்கள் மேல யாராவது அக்கிரமமா நடந்துகிட்டா எல்லா குடும்பமும் புகார் பண்ண போயிடுறது இல்ல சார். அந்த விளம்பரத்தை விரும்ப மாட்டாங்க. ரைட், பாதி கேஸுங்க இந்த மாதிரி தான். நான் அதை நாசுக்கா ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் விசாரிக்கிறேன் சார். அதுல ஏதாவது கிடைக்குமான்னு பார்ப்போம். நல்ல ஐடியா, அதை உடனே செய்யுங்க என்றார் சிங். மேலும் நாட்கள் ஓட துப்பு எதுவும் கிடைக்கவில்லை. சிங் ஒரு யோசனை செய்தார். குருவை ரேடியோ மூலம் ஒளிபரப்பச் செய்தார். தினமித்ரனில் என்னோடு தொடர்பு கொண்ட நண்பருக்கு நான் இந்த ரேடியோ செய்தி அனுப்புகின்றேன். நீங்கள் அப்புறம் போன் பண்ணவே இல்லை. உங்களுக்கு ஏதோ சங்கடம் இருக்கிறது போல தோன்றுகிறது. என்னை உங்கள் நண்பனாக கருதி உங்கள் கஷ்டங்களை என்னிடம் சொல்லலாம். நான் என்னால் முயன்றதை நிச்சயம் செய்வேன். எந்த உதவியானாலும் என்னை கேளுங்கள். அவசியம் உதவி செய்கிறேன். இந்த அறிக்கை காலையிலும் மாலையிலும் வாசிக்கப்பட்டது. டிவியிலும் குரு தோன்றி இதே அறிக்கையை வாசித்தான். இதற்கு பலன் ஏதாவது கிடைக்கும் என்று எதிர்பார்த்தான். முதல் நாள் எதுவும் தெரியவில்லை. 2வது நாளும் தெரியவில்லை. 3வது நாள் குருவின் மேஜையின் மணி அடித்தது. எல்லோரும் கவனமானார்கள். சிங்கிற்கு வேறு ஒரு போன் வழியாக செய்தி பறந்தது. குரு மெதுவாக தயங்கி போனை எடுத்தான். ஹலோ, மிஸ்டர் குருவா? ஆமா. ரேடியோ டிவி எல்லாம் போட்டு வாசிக்கிறீங்க? மகிழ்ச்சி. இப்ப நீங்க எனக்கு என்ன உதவி செய்வீங்க சொல்லுங்க. உங்களுக்கு என்ன மாதிரி உதவி தேவை அதை சொல்லுங்க. அதை என்ன சொல்ல முடியும்? நான் நல்லவன், அது நல்லா தெரியுது. இல்லாட்டி போன் பண்ண மாட்டீங்களே. எனக்கு நோய் எப்பவாவது வருது. அதை கூட குணமாக்க முடியுங்க. ஆமா முடியும். நான் போலீஸ்ல அகப்பட்டுக்கிடுவனே. நீங்க தான் போலீஸ் சீக்கிரம் வந்து உங்களை பிடிக்கணும்னு சொன்னீங்களே. இப்பவும் தான் சொல்றேன். ஆனா போலீஸ் வந்து பிடிக்கிறதுக்கும் நானா வந்து சிக்கிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. என்னதான் நினைச்சாலும் நானாக அகப்பட எனக்கு விருப்பம் இல்ல. போலீஸ் பிடிக்கட்டும், நான் குற்றத்தை ஒத்துக்கிறேன். எங்க இருக்கீங்க சொல்லுங்க. சிரித்தான் அவன். பலே ஆளா இருக்கீங்களே. அதை நானாக சொல்வேனா?
இந்த சமயம் சிங் உள்ளே அவசரமாக நுழைந்தார். சொல்ல வேண்டாம், ஒரு சின்ன துப்பு கொடுங்க. அது கூட எனக்கு கொடுக்க விருப்பம் இல்ல, விட்டுடுங்க. சரி, ஒரு நிரபராதிய விடுவிக்கணுமா இல்லையா? ஆமா, அத நான் போலீஸ்லயே சொன்னேன். அவங்க நம்ப தயாரா இல்ல. ஏன் நம்ப மாட்டேங்கிறாங்க போலீஸ்? நீங்க கொன்னீங்கன்னு சொல்றதுக்கு துப்பு கேக்குறாங்க. ஏதோ கேக்குறாங்களா? சொல்றேன். அந்த பெண்ணு செண்பகா நாயோடு இருட்டு வேளையில ரோட்ல நடந்து வந்தாங்க. அப்ப திடீர்னு நான் வந்து அவளை மடக்கிட்டு போயிட்டேன். எப்படி கையாலே தூக்கிட்டு போக முடியுமா? கார் கொண்டு வந்தேன். ஓஹோ, அதுல மடக்கி போட்டுக்கிட்டு போயிட்டேன். திருநெல்மலை தாண்டி ஒரு வயக்காட்டுக்குள்ள இருட்டுல கொண்டு போய் கொன்னுட்டேன். ரைட். இதுல துப்பு ஒண்ணு இல்லையே. சொல்றேன். அந்த பெண்ணு கர்ச்சீப், கைப்பை ரெண்டையும் அங்கே முருகானந்தம் செங்கல் சூளை பக்கத்துல பெரிய பள்ளம் இருக்கு, அங்க விட்டெறிஞ்சிருக்கேன். பாத்துக்க சொல்லுங்க. நாய் என்னாச்சு? ஒரே அடியா கொன்னு ரோட்டுல குளத்துக்கு முன்னால சின்ன பாலம் இருக்கு, அதுல போட்டிருக்கேன் பாருங்க. சரி, பாத்துக்கிறோம். இன்னும் வேற ஏதாவது துப்பு? வேற ஒண்ணும் இல்ல. அந்த பொண்ணுதான் நான் கொல்றதுக்கு முன்னாடி ஒரு அட்ரஸ் என்கிட்ட கொடுத்து, நான் மறு ஜென்மத்துல உங்களை கல்யாணம் பண்ணிப்பேன்னு லெட்டர் எழுத சொல்லி அழுதா. அட்ரஸ் என்ன? என்னவோ ராஜேந்தர் விக்டர் அண்ட் கம்பெனி, சென்னை 3ன்னு சொன்ன ஞாபகம். நீங்க லெட்டர் எழுதுனீங்களா? ஆ, எழுதுவேனா? எழுதுனா கையெழுத்துல பார்த்து போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்களே. சரி, அப்ப வேற துப்பு? வேற எதுவும் இல்ல. இத சொல்லி அந்த ஆசாமிய உடனே சிறையிலிருந்து விடுவீங்க, அது போதும். டக்கென்று தொடர்பு அருந்தது. ஹலோ ஹலோ என்றான் அவன். ஆனால் அங்கு பேச்சு இல்லை. சிங் அவசரமாக இயங்கினார். அடுத்த போன் சட்டென்று அடித்தது. மிஸ்டர் சிங், போன் கண்டுபிடிச்சிருக்கோம். விக்ரம் ரோட்ல ஒரு பப்ளிக் பூத், கிண்டி போற வழியில இருக்காது. ஓகே, தேங்க்யூ. சிங் உடனே கீழே ஓடினார். ஜீப் தயாராக இருந்தது. ஒயர் போனை இயக்கி கண்ட்ரோலிடம் சொல்லி வரிசையாக அவ்வப்போது உதவி கோரினார். ஜீப் பறந்தது. கிண்டி அருகில் விக்ரம் ரோட்டை அடைவதற்கு 20 நிமிடம் ஆயிற்று. அவர் எதிர்பார்த்தபடியே விக்ரம் ரோடு ஒரு ஒதுக்குப்புற சாதாரண ரோடாக இருந்தது. இரு பக்கமும் மர அடர்வுகள். பூத் ஒரு ஓரத்தில் பைசா டவர் போல சாய்ந்திருந்தது. சிங் சருக்கென்று ஜீப்பில் இருந்து இறங்கினார். நிச்சயம் குற்றவாளி அங்கு இருப்பேன் என்று எதிர்பார்க்கவே இல்லை. பூத் காலியாக இருந்தது. சிங் அதன் அருகில் சென்று கைக்குட்டையால் கவனமாக கதவை திறந்தார். உள்ளே தரையில் உதிர்ந்த மலர் தவிர வேறு எதுவும் இல்லை. சின்ன துணுக்காக ஏதாவது கிடைக்குமா பார்த்தார். ஆனால் எதுவும் இல்லை. அடுத்து வெளியே சுற்றி பார்த்தார். பிறகு வெவ்வேறு திசை தொலைவில் பார்த்தார். எதுவும் கண்ணில் படவில்லை. சில நிமிடங்களில் 2 போலீஸ் லாரிகள் வந்து சேர்ந்தன. நாயை அழைத்து ஒரு லாரி வந்தது. பூத்தில் ஒரு நாயை விட்டு மோப்பம் பார்க்க சொன்னார்கள். நாய் மோப்பத்தை இழுக்க சிரமப்பட்டது. சார், எடுக்காது போல இருக்கே என்றார் ஹேண்ட்லர். பலமுறை ஏவி அழுத்து விட்டு சொன்னார். சிங் யோசித்தார். ரிசீவர் மீது அவர் கண். அதன் கார்டை பிடித்து தூக்கி ரிசீவரை கைதோடாமல் கீழே இறக்கினார். ரிசீவரை மோப்பம் பிடிக்க சொன்னார். ஹேண்ட்லர் ஏவினார். நாய் முயற்சித்தது. சில முயற்சிகளுக்கு பிறகு மூக்கை தூக்கி கொண்டு கீழே இறங்கியது. பிறகு ஒரு புறம் இழுக்க ஹேண்ட்லர் பின்னால் போக சில கான்ஸ்டபிள்களும் நடந்தார்கள். நாய் சாம்சன் சிறிது தூரம் போய் பிறகு சாலையை விட்டு வலதுபுறம் இறங்கியது. தரிசான நிலத்தில் ஓடி தோட்டத்தை அடைந்தது. அதை சுற்றியவாறு சென்று மற்றொரு தடத்தை பிடித்தது. அதிலே சென்று கடைசியில் ட்ரங்க் ரோட்டை அணுகியது. அதில் வந்து நின்று இருபக்கமும் பார்த்தது. ஹேண்ட்லர் அதையே கவனித்திருக்க சிங் ஆர்வத்தோடு நின்றார். நாய் சில அடிகளை எடுத்து வைத்து திரும்பியது. ஹேண்ட்லர் பலமுறை ஏவினார். கடைசியில் அது சுருண்டு படுத்தது. சிங் யோசித்தார். அவருக்கு புரிந்துவிட்டது. அந்த இடத்தில் குற்றவாளியின் கார் நின்று கொண்டிருந்திருக்க வேண்டும். அதில் ஏறி அவன் போயிருக்க வேண்டும். சிங் திரும்பினார். எல்லோரும் பூத்து பக்கம் வந்தார்கள். பாரன்சிக் அதிகாரிகளும் வந்திருந்தார்கள். சிங் அவர்களை நோக்கி, இந்த பூத் உள்ள தரையில மண் உதிர்ந்திருக்கு. மிஸ்டர் வெங்கட், இதை எடுத்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணனா தேவல என்றார் சிங். செஞ்சிருவோம் சார் என்றார் வெங்கட்ராம். அதற்குள் கைரேகை நிபுணர் பூத்தின் கதவு
ஹேண்டில், போன் ரிசீவர் எல்லாவற்றையும் பொடி தூவி பார்த்தார். தெளிவாக ஒரு கைரேகையும் அவருக்கு கிடைக்கவில்லை. கிடைத்த ஒரு பாதி ரேகை குற்றவாளியுடையதாக தெரியவில்லை. சிப்பந்திகள் சின்ன பிரஷ் சகிதம் வந்து தரையில் கிடந்த மண் துகள்களை மெதுவாக பெருக்கி ஒரு பிளாஸ்டிக் பைக்குள் போட்டார்கள். வேற ஏதாவது செய்யணுமா? வெங்கட் கேட்க, இல்ல, புறப்பட வேண்டியதான் என்று கூறினார் சிங். வண்டிகள் புறப்பட்டன. சிங் யோசித்தார். கேஸ் வெகு விசித்திரமாக நடந்து கொண்டிருந்தது. அவன் படித்தவனாக இருப்பான். அதனால் தன் அறிவை உபயோகித்து போலீஸை மடக்க பார்க்கிறான். இன்னும் எத்தனை நாள் அவனால் முடியும்? பார்ப்போம், பார்த்து விடலாம் என்று நினைத்தார் சிங். மறுநாள் குற்றவாளியிடமிருந்து மற்றொரு கால் வந்தது. மணி 12. யாரும் அதை எதிர்பார்க்கவில்லை. சிங் தினமித்திரனுக்கு வரவில்லை. குரு ரிசீவரை எடுத்தபோது மறுமுனையில் குரல் கரகரத்தது. மிஸ்டர் குருவா? ஆமாங்க, நான் நேத்து பேசினேன்ல, அதுல சின்ன தப்பு பண்ணிட்டேன். சொல்லுங்க, நாய்க்குட்டிய எங்க போட்டேன்னு கேட்டீங்க. சின்ன பாலத்துக்கு அடியிலன்னு சொன்னல, அது ஒரு பொய் தான். பொய்யா? நீங்க அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இருந்திருக்காதே. அவசியம் வந்துருச்சு. காரணம் சொல்றேன். நீங்க போலீஸ் கிட்ட சொல்லி அவங்க என்ன தேடி வராங்க. நேத்து என் போன் கால் முடியல, என்ன தேடி வந்துட்டாங்க. அதுக்குள்ள நீங்க அங்க இருந்தீங்களா? இல்ல, தூரத்துல இருந்து கவனிச்சேன். இப்படி போலீஸ் என்ன உடனே தொடர்ந்ததுனாலதான் நான் உண்மைய இந்த விஷயத்துல மறைச்சேன். ஷம்பகாவை நீங்க தானே முடிச்சீங்க? ஆமா, அதை ஒத்துக்கிறேன். ஆனா நாய போட்ட இடத்த சொல்ல விரும்பல. காரணம், அங்க என்னோட கார் டயரோட தடம் பதிஞ்சிருக்கு. அதை வச்சே போலீஸ் என்ன கண்டுபிடிச்சிருவாங்க. எமகாத பசங்க. அதனாலதான் பொய் சொன்னேன். நாய போட்ட இடத்த நான் சொல்ல விரும்பல. இத இப்போ ஏன் சொல்ல வந்தேன்னு கேட்டீங்கன்னா, இத காரணம் காட்டி முத்துராம விடுதலை செய்யாம இருந்துட போறாங்க. இல்ல, அத கவனிச்சுக்கிறோம். நீங்க தான் வேற துப்பு கொடுத்துட்டீங்களே. அப்புறம் என்னால இனிமே போன் பண்ண முடியாது. போன் வழியா என்ன கண்டுபிடிக்க வர்றாங்க. அதனால இதோட போன் தொடர்பு க்ளோஸ். வணக்கம். டக்கென்று ரிசீவர் வைக்கப்பட்டது. சிங்குக்கு செய்தி போனது. அவசரமாக வந்தார். அவர் வருவதற்கும் போன் அதிகாரி அவரை கூப்பிடுவதற்கும் சரியாக இருந்தது. சாரி சார், இந்த காலை நாங்க பின்பற்ற முடியல. ரொம்ப சுருக்கமான நேரம் என்றார் அதிகாரி. சிங் டேப்பை எடுத்துக்கொண்டார். தற்காலிகமாக எல்லோரிடமும் விடைபெற்றார். ஆபீஸுக்கு போனதும் அவருக்கு கவலை பீடித்தது. இதுவரை அவருக்கு வசமான துப்பு எதுவும் கிடைக்கவில்லை. லிங்க் மாலினி அனுப்பியுள்ள குறிப்புகளை படித்து பார்த்தார். அதிலும் வகையாக எதுவும் கிடைக்கவில்லை. கேஸ் அவரை பொறுத்த வரையில் கொஞ்சம் விசித்திரமாக இருந்தது. போனில் எந்த குற்றவாளியும் இவ்வளவு தைரியமாக பேசினதில்லை. இவ்வளவு மனம் திறந்தும் பேசியதில்லை. ஒருவேளை இப்படி இவன் சொல்வதெல்லாம் போலீஸை திசை திருப்பத்தானோ? முத்துராம் விஷயம் நினைவுக்கு வந்தது. எழுந்தார். அவரையாவது வெளியே கொண்டு வரலாமே என்று நினைத்தார். ஜீப்பை எடுக்கச் சொல்லி புறப்பட்டார். கிராண்ட் ரங்கில் பறந்து பல்லாவரத்தை தாண்டியதும் வலது புறம் திரும்பினார். இப்போது அங்கெல்லாம் காளான் போல காலணிகள் முளைத்து விட்டன. இடங்களை கண்டுபிடிப்பதே கஷ்டமாக இருந்தது. குற்றவாளி தந்த குறிப்புகளை வைத்துக்கொண்டு அந்த இடத்தை அடைவதற்கு அரை மணி நேரம் ஆகியது. ஜீப்பை ரோட்டில் நிறுத்தினார். பிறகு நடந்து போக ஆரம்பித்தார். 15 நிமிடம் அலைய வேண்டி வந்தது. கடைசியில் அவர் அடைந்த இடங்களில் நானாவித கோடை மரங்களும் வளர ஒருவித வெப்ப நிழல் எங்கும் விரிந்திருந்தது. அவர் உடல் வியர்க்க அந்த இடத்தை குறுக்கும் நெடுக்குமாக ஒரு முறை போய் வந்தார். அவருக்கு எந்த தடயமும் கிடைக்கவில்லை. பார்வையால் அநேகமாக எல்லா இடத்தையும் பார்க்க முடிந்தது. ஒருவேளை குற்றவாளி அவர்களை ஏமாற்றுகிறானோ? போலீஸை வழி திருப்புவதற்காகவும் அவன் தப்புவதற்காக அவகாசம் கிடைப்பதற்காகவும் குற்றவாளி பொய் சொல்கிறானோ? சிங் மிகவும் குழம்பினார். இருந்தும் மனம் தளரவில்லை. தமது கடமை அவன் சொன்ன விஷயத்தை ஓரளவு சோதித்து பார்த்து விட வேண்டியது. மெதுவாக அடிமேல் அடி வைத்து நடந்தார். ஒரு செத்தை கூலத்தை மிதித்த போது கால் சற்று அமிழ்ந்து பல அங்குலங்கள் கீழே இறங்க ஒரு யோசனை உதித்தது அவருக்கு. ஒருவேளை இந்த கூலத்தில் எங்கேயாவது அது மறைந்திருக்குமோ? தவிர ஷம்பகா கொலை நடந்து எத்தனை மாதங்கள் ஆகிவிட்டன?
இன்னமும் அவளது பையோ வேறு உடைமையோ இங்கே இருக்குமா? யாராவது எடுத்து போயிருக்க மாட்டார்களா? ஆனால் ஒன்று, அந்த இடத்தை பார்த்தால் சாதாரணமாக மனிதர்கள் அணுக முடியாத ஓரமாக இருக்கிறது. அதனால் பொறுமையை இழக்க விரும்பவில்லை. கீழே இருந்து ஒரு நீண்ட குச்சியை எடுத்துக்கொண்டார். எங்கெங்கே கூளங்கள் இருக்கின்றனவோ அங்கெல்லாம் சென்று குச்சியால் அதை கிளர்ந்து விட்டார். ஒரு இடம் கூட விடவில்லை. கடைசியில் அந்த தென்மேற்கு மூலையில் அந்த இடம் சற்று குழியாக இருந்தது. செத்தைகள் மண்டி இருந்தன. மெதுவாக அவற்றை கிளைக்க ஆரம்பித்தார். அழுத்திய குச்சி நகர மறுத்தது. ஏதோ தடை ஏற்பட்டது. சிங் உடனே காய்ந்த மரச்சருகுகளை எடுத்து வந்தார். பூமியை தோண்ட ஆரம்பித்தார். சில அங்குலங்கள் போவதற்குள் அந்த பட்டை கிடைத்தது. தோள்பட்டை. அதை இழுக்க பட்டை அறுபட்டது. திரும்பவும் அவர் மண்ணை தோண்ட வேண்டி வந்தது. கடைசியில் முழு பிளாஸ்டிக் கைப்பை வெளியே வந்தது. மண் ஒட்டியிருந்தாலும் புதுசாக இருந்தது. பட்டனை திறந்தார். உள்ளே பார்க்க அங்கே அத்தனை பொருட்களும் அப்படியே இருந்தன. பர்ஸில் ஒரு கார்டு இருந்தது. அதில் ஷம்பகாவின் விலாசம். பார்த்ததும் சிங்குக்கு நிம்மதி. நல்ல வேளை, இது போதும் முத்துராமை விடுதலை பண்ண. உள்ளே சில கடிதங்கள், பவுடர் பெட்டி, சின்ன கண்ணாடி, ரயில்வே பாஸ், ஒரு புடவை விளம்பரம், நெயில் பாலிஷ், வால்பாயிண்ட் பேனா. ரைட், குற்றவாளி பொய் சொல்லவில்லை. பிறகு கர்ச்சீப்பை தேடினார். மேலும் சில தோண்டல்களுக்கு பிறகு அதுவும் கிடைத்தது. மண் கலந்து சுருண்டு ஒரு கட்டி பொருள் போல கிடந்தது. அது தண்ணீரில் போட்டால் சரியாகும். நாய், அந்த நாய் எங்கே? அதை எங்கேயாவது கண்டுபிடித்தால் குற்றவாளி சொன்ன அந்த டயர் தடயமும் தென்படலாம். அதற்கு நிறைய முயற்சி தேவை. சிங் நகரம் திரும்பினார். முதலில் கவர்மெண்ட் பிராசிக்யூட்டரை நாடினார். கோர்ட்டில் ஷம்பகா கொலை வழக்கை மீண்டும் விசாரிக்கும்படி மனு தயாரிக்க கேட்டுக்கொண்டார். கோர்ட் விசாரித்து முத்துராமை விடும் வரை சிறையில் அவருக்கு வாழ்க்கை கஷ்டமில்லாமல் வசதியாக இருக்கும்படி சிறை அதிகாரியையும் கேட்டுக்கொண்டார். மறுநாள் சிங்குக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. முந்தைய நாள் இரவு 11 மணிக்கு துளசி என்கிற பெண்ணின் தந்தை தமது 12 வயது மகளை மாலை 4 மணியிலிருந்து காணவில்லை என்று சூரிவாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்திருந்தார். இரவில் முதல் விசாரணையை முடித்த இன்ஸ்பெக்டர் ராமதாஸ் அதன் முக்கியத்துவத்தை அறிந்து சிங்குக்கு அறிவிப்பதற்காக காத்திருந்தார். காலையில் 7 மணிக்கு சிங்குக்கு போன் போட்டு தெரிவித்தார். சிங் விஷயத்தை கேட்ட பிறகு சிறிது நேரம் நிசப்தமாக இருந்தார். அவருக்கு ஒரு கவலை. இந்த கடத்தல்கள் ஒரு பொதுஜன பீதிக்கு வழிவகுத்து விடுமோ? ஏற்கனவே அவரது வேண்டுகோளின்படி பத்திரிகைகள் இந்த கடத்தல்களை கீழ் சுருதியில் பிரசுரித்துக் கொண்டிருந்தன. எத்தனை நாள் அப்படி செய்வார்கள்? அதே நேரத்தில் பெண்ணின் பாதுகாப்பு பற்றி அவருக்கு ஒரு கவலையும் இருந்தது. இப்படியே விட்டு கொண்டு போனால் கமிஷனர் பத்திரிகைக்காரர்களை சந்திக்கும் போது எச்சரிக்கை ஒன்றை அதிக பரபரப்பில்லாமல் விடும்படி சிங் கேட்டுக்கொள்ள நினைத்தார். ஒரு காரில் ஒரு மனநோயாளி உலாவுகிறான். அவன் பிடிப்பதென்றால் எத்தனை வயது பெண்கள்? மாலதி, லதாமணி, துளசி 3 பேரும் 12, 13, 14 வயதில் இருப்பவர்கள். ஆனால் ஷம்பகா மட்டும் 20 வயது. ஆனால் சின்ன பெண் போல தோற்றமளிப்பாள் என்று ஃபைலில் குறித்திருக்கிறது. இன்னொன்றும் அவருக்கு நினைவுக்கு வந்தது. சடலம் கிடைத்த பிறகு சோதித்ததில் மாலதி கற்பழிக்கப்பட்டிருந்தாள். அடுத்து லதாமணியும் கற்பழிக்கப்பட்டிருந்தாள். ஆனால் ஷம்பகா? பகுதி 3, அத்தியாயம் 4. ஃபைலில் அவளது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் பல சுவாரஸ்ய விஷயங்கள் இருந்தது. ஷம்பகாவின் பெண்மை பகுதியை டாக்டர் சோதித்திருந்தார். மேலே ரோமங்கள் நிறைய கலைந்திருந்தன. அந்த ரோமங்களை குற்றவாளி வலுவோடு கலைத்திருக்கிறான். இது குறிப்பாக உடல் உறவுக்கு ஆயத்தம் பண்ணிய நேரத்தில் நடந்திருக்கலாம், அல்லது கையாலேயே அந்த கலைப்பை உண்டாக்கி இருக்கலாம். பொதுவாக இந்த ரோமங்கள் சுருள் சுருளாக இருக்கக்கூடியவை. அவைகளில் நல்ல கணிசமான அளவு ரோமங்கள் தங்கள் சுருளை அவிழ்த்து விட்டு கலைந்திருந்தன. கிளீடோரிஸ் பகுதிக்கு சற்று மேலே ஒரு கீறல் இருந்தது.
கைநகமாக அது இருக்கலாம் அல்லது வேறு கூர்மை உலோகமாகவும் இருக்கலாம். தவிர ஸ்பெக்குலம் உபயோகித்து பெண்மையின் உட்பகுதிகளை பெரிதாக்கி சுற்றி வர இருந்த மெம்பரேன்களில் இருந்து ஸ்வாப் எடுத்திருந்தார் டாக்டர். உள்ளே கசிவுகளை துடைத்து வந்த ஸ்வாப்பை சோதித்து ஆண் வீரியத்தின் ஸ்பெர்மடோசாவா இருக்கிறதா என்று பார்த்தார். இந்த அணுக்கள் உடல் உறவு நடந்த 2-3 நாட்கள் வரை உயிரோடு இருக்கும். இருந்தவர்களுக்கு உடல் உறவு நடந்திருக்கிறதா என்பதை பார்க்க அது ஒரு முக்கியமான வழி. இந்த நடவடிக்கைகளை எடுத்திருந்த டாக்டர் தமது ரிப்போர்ட்டில் இப்படி குறிப்பிட்டிருந்தார். இறந்து போன பெண் ஷெம்பகாவினோடு உடல் உறவுக்கான முயற்சி நடந்திருக்கலாம், ஆனால் உடல் உறவு நடக்கவில்லை என்று எழுதியிருந்தார். இந்த செய்திகள் நினைவுக்கு வர சிங் மேலும் யோசித்தார். சிங்குக்கு கொஞ்சம் நெருடல் ஏற்பட்டது. 12 வயதுடன் உறவு நடந்திருக்கிறது, 20 வயது பெண்ணுடன் அது நடக்கவில்லை. இதிலிருந்து ஏதாவது பெரிய யூகம் ஒன்றை வரவழைக்க முடியுமா? அவர் எழுந்தார். அறையில் மேலும் கீழும் உலாவத் தொடங்கினார். இந்த அற்பமான விஷயத்தில் ஒரு பெரிய யூகத்தை கொண்டு கட்டடம் எழுப்ப முடியுமா? எதேச்சையாக கூட இது நிகழ்ந்திருக்கலாமே. அது இல்லை என்றால் குற்றவாளி மனநோயாளி என்றானே, இதுதான் அவன் நோயாக இருக்குமா? ஏன் இருக்கக்கூடாது? அவர் மனோ தத்துவத்தில் நிறைய வாசித்திருக்கிறார். எத்தனையோ வித கேள்விகளை படித்திருக்கிறார். சிலரின் செக்ஸ் கொடூர வகையாக இருக்கும் அல்லது வக்கர வகையாக இருக்கும். சிலர் பெண்களை துன்புறுத்தித்தான் செக்ஸ் உணர்ச்சிகளை அடைவார்கள். சிலர் தங்கள் மனைவியாக இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு பலாத்காரத்தின் சூத்திரம் முழுவதும் உபயோகித்தால்தான் உணர்ச்சியினை அடைவார்கள். சிலர் குயுக்தியான முறையில் உணர்ச்சி வசப்படுவார்கள். சிலருக்கு அவசியம் ஏதாவது உடலுறவு படங்களை பார்த்தாக வேண்டும். சிலருக்கு பெண்ணின் ஆடைகளில் முதலில் நுகர வேண்டும். சிலருக்கு உள் ஆடைகளின் வாடை முதலில் பட வேண்டும். இப்படி வக்கிரகங்கள் ஒன்றா இரண்டா, ஆயிரக்கணக்கானவை அவைகள். யோசித்தால் மனிதனுக்கு மனிதன் தனித்தனியான வக்ரம் இருக்குமோ என்னவோ. பருவ வயது வந்தும் சமுதாய கட்டுப்பாடுகளுக்கு அடங்கி உடல் உறவுகளை வெகு காலமாக தள்ளி போடுவதால் மனித மனங்களில் ஏராளமான வக்ரங்கள் முளைத்து வருகின்றன என்று மனோதத்துவ வல்லுநர்கள் கூறியிருக்கிறார்கள். இப்படி நெடுநாள் தள்ளி போட்டு முதலிரவு காண்கிறவர்கள் அந்த ஆரம்ப இரவிலேயே பிரச்சனைகளாக மாறிவிடுகிறார்கள். இப்படியும் இன்னும் பல இனம் காண முடியாத காரணங்களுடன் சேர்ந்து பிரச்சனையாக மாறியவர்களில் இந்த குற்றவாளி எந்த வகையில் இருக்கிறானோ, இந்த குற்றவாளியின் வக்கிரங்கள் தான் என்னவோ, அவைதான் இந்த கொலைகளாக பரிணமிக்கின்றனவோ. சிங் யோசித்து யோசித்து உலாவினார். பிறகு சிங்கின் எண்ணம் இன்னும் சிதறியது. மனோ தத்துவ கேசுகள் இன்னும் பல அவருக்கு நினைவுக்கு வந்தன. குற்றவாளியை கண்டுபிடிக்கும் பொருட்டு சிங்கின் உத்தரவுப்படி மீண்டும் ஒரு அறிக்கை வாசிக்கப்பட்டது. இவ்வளவு இரக்கமுள்ள நீங்கள் நிச்சயம் இன்னொரு கொலை செய்து விடாதீர்கள். இப்போது இழுத்து போயிருக்கும் துளசியை எந்த தீங்கும் செய்யாது விட்டுவிடவும். நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். இந்த தடவை துளசியை மட்டும் உயிரோடு விட்டுவிட்டால் உங்களுக்கு போலீசிடம் சொல்லி மன்னிப்பு வாங்கி தருவேன். அவர்கள் உங்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுத்துக்கொள்ளாமல் பார்த்துக் கொள்வேன். இது வெறும் வார்த்தை அல்ல, உண்மை. வழக்கம் போல பல இடைவெளிகளில் இந்த அறிக்கை வாசிக்கப்பட்டது. இந்த அறிக்கைக்கு பலன் ஏதாவது இருக்குமா? சிங்குக்கு பாதி சந்தேகமாகத்தான் இருந்தது. இருந்தும் எந்த உபாயத்தையும் விட்டுவிடக் கூடாது என்று அறிக்கை விட ஏற்பாடு செய்திருந்தார். முதல் நாள் பதில் இல்லை, 2ஆம் நாளும் பதில் இல்லை, 3ஆம் நாளும் இல்லை. அதே நேரத்தில் சிங் இந்த 3 நாட்களிலும் ஒரு பெரும் படையையே அனுப்பி குற்றவாளியின் இருப்பிடத்தை தேட ஆரம்பித்தார். குறிப்பாக மற்ற 2 சடலங்கள் கிடைத்த இடம், குற்றவாளி போன் பேசிய இடம், இதன் சுற்று பிரதேசங்கள் அனைத்தையும் யூனிஃபார்ம் அணியாத போலீசார் தோண்டி எடுத்தார்கள். புறநகர் பகுதியில் அநேக கிராமங்கள் சோதிக்கப்பட்டன. பூட்டிய வீடுகள், காலியான ஷெட்டுகள், பால் கட்டிடங்கள் எல்லாவற்றையும் தேடினார்கள். ஆனால் குற்றவாளி அகப்படவில்லை. 3 நாட்கள் தாண்டிய பிறகு சிங்குக்கு நம்பிக்கையே போய்விட்டது. இனி துளசி உயிரோடு இருக்க மாட்டாள் என்று முடிவு செய்தார். அதே நேரம் அவருக்கு ஒரு ஆத்திரமும் எழுந்து கொண்டிருந்தது. ஒரு செயற்கையாக உண்டாக்கப்பட்ட மரணத்தை
அவர் விரும்புவதே இல்லை. அதுவும் இளம் பெண்கள் இப்படி ஒவ்வொருவராக இறந்து கொண்டே வருவதா? காலையில் சிங்கின் ஜீப் புறப்பட்டது திருநீர்மலையின் சாலையை நோக்கி. 40 நிமிடத்தில் ஸ்தலத்தை அடைந்தார். பல்லாவரத்தில் இருந்து வலதுபுறம் திரும்பி அந்த கிராம பாட்டையை பிடித்து ஜீப்பை முன்பு நிறுத்தியிருந்த இடத்தில் நிறுத்தினார். தூரத்தில் மலைமேல் போலூர் முருகன் கோவில் தெரிந்தது. செம்பகாவின் கைப்பையை கண்டுபிடித்த மேட்டுக்கு சென்றார். வெறும் தரிசை நில செடிகளுடன் பறந்திருந்த மேடு அது. இப்போது அவர் இங்கே ஒரு நம்பிக்கையில் தான் வந்திருந்தார். செம்பகாவின் நாயை குற்றவாளி எங்கே போட்டிருந்தான் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். செம்பகா தமது நாயோடு மாலையில் உலாவ சென்றபோது கடத்தப்பட்டு விட்டாள். நாயை பற்றி பேசும்போது குற்றவாளி முதலில் ஒரு இடத்தை குறிப்பிட்டு விட்டு பிறகு அது இல்லை என்று சொல்லி, உண்மையில் நாயை போட்ட இடத்தை சொல்ல முடியாது, அங்கே அவனது கார் டயர் கோடுகள் பதிந்திருந்தன என்று கூறிவிட்டான். இப்போது அந்த இடத்தை கண்டுபிடித்தால் டயர் பதிவுகளை கண்டுபிடித்து அதன் மூலம் குற்றவாளியை சீக்கிரம் கண்டுபிடித்து விடலாம். நாயை எங்கே போட்டிருப்பான்? காருக்குள்ளேயே அதை கொன்றானா அல்லது வெளியே கொண்டு போய் கொன்றுவிட்டு எரிந்தானா? கைப்பையை இங்கே போட்டவன் நாயையும் இந்த பிராந்தியத்தில் தான் போட்டிருக்க வேண்டும். எங்கே போட்டிருப்பான்? சுற்றி வர பார்த்தார். இன்னும் வீடு கட்டும் முயற்சிகள் இவ்வளவு தூரம் வரவில்லை. தூரத்தில் ஒரு சில புது கட்டிடங்கள் கிளம்புவது தெரிந்தது. தெற்கு பக்கத்தில் திரும்பிய போது அந்த தொலைவில் அந்த கரிய நிழல் தெரிந்தது. முதலில் அது அவர் கவனத்தை கவரவில்லை. ஆனால் அந்த நிழல் சலனப்பட்டதும் யோசித்தார். சற்று கூர்ந்து கவனித்தார். புரிந்தது. ஒரு பையன் கீழே குனிந்து எதையோ பொறுக்கிக் கொண்டிருந்தான். வெகு நேரம் ஒரே இடத்தில் இருந்ததால் வெறும் நிழல் போல தோன்றினான். சிங் அவனை நோக்கி நடந்தார். வழி சரியாக இல்லை. கரம்பை நிறைந்த பாதை. தட்டி தடுக்கிட வேண்டி வந்தது. சில புதர்களில் ஊடுருவ வேண்டும். தாண்ட முடியாது. சிங் பொறுமையோடு போனார். இங்கே எங்கேயாவது ஒற்றையடி பாதை இருக்கலாம். அதை எங்கே போய் தேடுவது? காலடி கேட்ட பிறகுதான் பையன் நிமிர்ந்தான். முதல் பார்வையில் திடுக்கிட்டு போனான் அந்த பையன். திடீரென்று அந்த வெற்று பிரதேசத்தில் அவ்வளவு அருகில் ஒரு ஆளை எதிர்பார்த்திருக்க மாட்டான். ஒரு அடி பின்னால் வாங்கி பேலன்ஸ் பண்ணி நின்றான் அவன். தம்பி, என்ன பொறுக்கிற? கள்ளக்காய் என்று தொனிக்கும்படி என்னவோ சொன்னான். என்னக்காய்? திரும்பவும் அதே துணியில் அதையே சொல்ல சிங் அதை விட்டுவிட்டார். வீடு எங்க? அங்க கரிசலாம்பாக்கம். இங்கே தினமும் வருவியா? எப்பவாச்சும் காய் பொறுக்க வருவேன். இந்த பக்கம் ஜனங்களே வரமாட்டாங்களே. ஆமா சார், ரொம்ப ஒதுக்குப்புறம் இது. அப்புறம் இங்க என்ன இருக்கு? ஆமா, என்ன போல யாராவது பட்டணத்து ஆசாமிங்க இங்க வந்தப்போ நீ ஏதாவது பார்த்திருக்கியா? யாராவது நிலம் பார்க்க வருவாங்க. 2-3 பேரா சார்? தனியா வந்து பார்த்தது இல்லையா? இல்ல சார். இங்க எப்பவாவது ஒரு நாய் செத்து கிடந்ததா? பையன் கண்களை இடுக்கி அவரை பார்த்தான். நாயா? குட்டி நாயா? ஆமாப்பா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி சார். ஒரு வெள்ளை குட்டி சார். ஒரே மயிறு. மூஞ்சி எல்லாம் மூடிட்டு இருந்துச்சு. அதோ அந்த கோட்டாஞ்செடி இருக்குல்ல, அங்க கிடந்துச்சு. சிங்குக்கு தீ பற்றியது. நீ கொஞ்சம் வந்து காட்டுறியா? பையன் தலையை சிமிட்டினான். முன்னால் நடந்தான். நீ எப்படி கண்டுபிடிச்ச தம்பி என்றார் சிங் அவன் பின்னால் நடந்து கொண்டே. வீச்சம் எடுத்தது சார். நான் போய் பார்த்தனா நாய் கிடந்தது சார். அங்க 1 வாரமா நாரி போச்சு. பையன் அப்படியும் இப்படியும் ஒரு பர்லாங் இழுத்து போனான். கிழிந்த நிஜார்தான். ஒரே துணி. காலில் செருப்பு இல்லாமல் ரொம்ப சுலபமாக நடந்து போனான். காலை வெயில் ஏறி இருந்தது. சிங்குக்கு வியர்த்தது. ஏதோ வித தரிசை நிலச்செடிகள் அடர்ந்து ஒரு அம்பு போல் வளைவாக வியாபித்திருந்தன. அவற்றை விலைக்கு போக வேண்டி வந்தது. தடம் கிடம் எதுவும் இல்லை. பையன் போகும் வேகத்தை அவர் பின்பற்ற முடியவில்லை. செடி கிளைகளை தள்ளி போவது கஷ்டமாக இருந்தது. கடைசியில் பையன் நின்றான். சிங் ஆவலோடு போய் பார்க்க ஒரு சிறு வெட்ட வெளியில் அவன் காண்பித்த இடத்தில் ஏதோ கிடந்தது. அருகில் போய் பார்த்தார். சின்ன எலும்புக்கூடு. விழா எலும்புகளோடு இருந்தது. தலை இல்லை. ஏதாவது ஜந்து அல்லது பறவை கொத்தி போயிருக்க வேண்டும்.
சின்ன எலும்புக்கூடு விழா எலும்புகளோடு இருந்தது. தலை இல்லை. ஏதாவது ஜந்து அல்லது பறவை கொத்தி போயிருக்க வேண்டும். கீழே தரை இன்னும் கரையோடு கிடந்தது. நாயின் சடலம் அழுகி அதன் துர்நீர் கீழே பரவி இருக்க வேண்டும். இப்போது அது காய்ந்து மண்ணின் நிறத்தை மாற்றி இருந்தது. அது என்ன? காய்ந்த தோளா? சிங் கீழே குனிந்தார். இரு விரல்களை இடுக்கி போல வைத்து அதை வெளியே எடுத்தார். ஒரு அதிசய மகிழ்ச்சி. அது கழுத்து பெல்ட். நாய்க்கு சம்பகா போட்டிருக்கிறாள். 4 சின்ன துவாரங்களோடு காய்ந்து கருஞ்சருகாய் கிடந்தது. பக்கிள்ஸ் நன்றாக கருத்திருந்தது. அதை நுனி விரலால் எடுத்து பையில் போட்டார். லேபரட்டரிக்கு அனுப்பி பார்க்கலாம் இதை. இது போதும். நிச்சயம் முத்துராமை விடுதலை செய்து விடலாம். அது ஒரு புறம் இருக்கட்டும். எங்கே அந்த டயர் பதிவு? சுற்றிலும் பார்த்தார். எங்கேயும் தெரியவில்லை. தம்பி என்று அழைத்தார். பையன் பின்னம்பக்கத்தை சொரிந்தவாறு திரும்பினான். இங்க எங்க ரோடு இருக்கு? அந்த பக்கம் சார். திசையை காட்டினான். அவன் காட்டிய திசையை நோக்கி நடந்தார். கீழே கால் பார்த்து கொண்டே குறுக்கே வந்த கோட்டாஞ்செடிகள் வந்தது. இவை அத்தனையும் கடக்க வேண்டுமா? அப்போது அந்த வித்தியாசம் அவர் கண்ணில் பட்டது. செடிகள் சில இடங்களில் உயரம் குறைவாக வளர்ந்திருந்தன. அருகில் போனதும் அந்த இடத்தில் பல செடிகளின் இறந்த இலைகள் காய்ந்து கிடந்தன. அது நூதனமாக பட்டது அவருக்கு. கீழே குனிந்தார். இலைகளை விளக்கினார். அப்போது தரையில் சில பதிவுகள் தெரிய சட்டென்று இன்னும் குனிந்தார். இன்னும் பல உயிரற்ற இலைகளை விளக்கினார். கண் பலமுறை கொட்டியது. கீழே அவர் பார்த்தது டயர் பதிவுகள் தான். பல இடங்களில் தூர்ந்து போனாலும் சில இடங்களில் பளிச்சென்று இருந்தது. அது ஒருவித சரளும் களிமண்ணும் கலந்த பூமி. அதில் பதிந்த உருவங்கள் அப்படியே அச்சு போல தெரிந்தன. நெடுக பார்த்து கொண்டே போனார். அப்போதுதான் குற்றவாளி சொன்னது சரிதான் என்று பட்டது. நீண்ட தூரத்திற்கு இந்த கோட்டாஞ்செடி அடியில் டயர் தடம் பதிவாகி இருக்கிறது. இடையிடையே தூர்ந்திருக்கிறது. ஒரு நல்ல தூரத்திற்கு பரவி இருந்ததால் இதை குற்றவாளியால் அழிக்க முடியவில்லை. அதற்கான பொறுமையும் நேரமும் அவனிடம் இல்லை. அதனால் தான் நாயை போட்ட இடத்தை சொல்ல மறுத்திருக்கிறான். இன்னொரு விஷயம் இருக்கிறது. ரோட்டை விட்டு விலகி அவன் தனது காரை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறான். செடிகள் மீது காரை வேண்டுமென்றே செலுத்தி இருக்கிறான். சரி, இந்த பதிவுகளை உடனே காகிதத்தில் பதிவு செய்து ஆராய வேண்டியதுதான். முடிந்தால் இவற்றை போட்டோ எடுக்க ஏற்பாடு பண்ணலாம். சிங் அந்த பையன் கையில் 2 ரூபாய் கொடுத்து விட்டு புறப்பட்டார். மத்தியானம் 3 மணிக்கு போலீஸ் லாரி ஒன்று ஆட்களோடு அந்த இடத்துக்கு வந்து சேர ஆட்கள் இறங்கி தடய பதிவுகளில் ஈடுபடலானார்கள். பகுதி 4 மற்றும் இறுதி பகுதி. அத்தியாயம் 6. தடய பதிவுகள் மூலம் 4 டயர்களின் வரிகளை கண்டுபிடித்தார்கள். லிங் தலைமையில் அதே போல டயர்கள் உள்ள கார்களை தேடுவதற்கு ஒரு குழு அமைக்கப்பட்டது. அதே நேரம் மாலினி ஊரில் உள்ள மனோதத்துவ டாக்டர்களிடமெல்லாம் போய் செக்ஸ் விஷயத்தில் யாராவது அவர்களை அணுகினார்களா என்று விசாரித்து வந்தாள். அப்படி வந்த நபர்களின் மனநோய் எப்படிப்பட்டது, அவர்கள் பெயர் விலாசம் என்ன என்பதையும் குறித்து கொண்டு வந்தாள். எல்லா விசாரணை முடிவுகளையும் சேர்ப்பது கடினமாக இருந்தது. ஆள்பலம் நிறைய தேவைப்பட்டது. மாலினி கொண்டு வந்த லிஸ்டை வைத்து செக்ஸ் நோயாளிகள் யாரிடம் கார் இருந்தது என்று மற்றொரு லிஸ்ட் தயார் பண்ணப்பட்டது. அது மொத்தம் 5 பேர் பேரில் வந்து நின்றது. உடனே அவர்கள் வீட்டு கார் டயர்கள் சோதிக்கப்பட்டன. முதலில் தடயங்களும் அந்த கார் டயர் வரிகளும் ஒன்றாக இல்லை. அதுவே மிகுந்த ஏமாற்றமாக இருந்தது. எனினும் அவர்களிடம் சிங் ஆரம்ப விசாரணைக்கு ஏற்பாடு செய்தார். விசாரணையில் அவர்களுக்கும் அந்த கொலைகளுக்கும் ஒரு பந்தமும் இல்லை என்று தெரிந்தது. 5 பேரில் 3 பேர் கொலையை பற்றி கேள்விப்பட்டதே இல்லை. மற்ற 2 தங்கள் செக்ஸ் பிரச்சனைகளுக்கு வேறுவித பரிகாரங்கள் வைத்திருந்தார்கள். விசாரணைகள் ஒரு திடீர் முடிவுக்கு வந்ததும் சிங் குழம்பி போனார். இவ்வளவு தூரம் நீந்தி வந்தும் ஒரு முடிவும் கிடைக்கவில்லையே என்று எண்ணினார். ஒருவேளை எந்த டாக்டரிடமும் போகாத மனோதத்துவ நோயாளியாக இருப்பானோ? அதனால் அவனுக்கு அவமானம் ஏற்படும் என்று நினைத்திருக்கலாம் அல்லவா? சார் என்று கூப்பிட்டாள் மாலினி. சொல்லு
எனக்கு ஒரு யோசனை தோணுது. முதல்ல இந்த செக்ஸ் பற்றாக்குறைய ஒரு நபர் தனது மனநோயாக நினைக்காம இருக்கலாம்ல? சிங் யோசித்தார். ஓ, தாராளமா. அது இன்ன வகைன்னு கண்டுபிடிக்க எல்லாராலையும் முடியறதில்ல. அப்ப அவர் மனோநோய் டாக்டர் யாரையும் பார்க்காம செக்ஸ் கிளினிக் எதுக்காவது போயிருந்தா? சிங் அரை வினாடி யோசிக்க உடனே பழிச்சிட்டார். நல்ல ஐடியா. அப்போ கிளினிக்குகளை விசாரிக்கலாம். அதே நேரத்துல இன்னொரு விஷயம் மாலினி. என்ன சார்? பல டாக்டர் விஜயம் இப்படி பத்திரிகையில விளம்பரம் செஞ்சு ஆண்மை குறைவா, உடல் சோர்வான்னு உடம்ப விசாரிக்கிறாங்களே, அவங்களையும் ஒரு பார்வை பார்க்கணும். மொத்தம் எத்தனை கிளினிக் இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்லு மாலினி. எஸ் சார். விவரங்கள் சீக்கிரமாக வந்தன. சிங் லிஸ்டை ஊடுருவி பார்த்தார். ராயப்பேட்டை ஹைரோட்டில் இருந்த மெடிக்கல் யோகா கிளினிக் சிங்கை கொஞ்சம் பிடித்து இழுத்தது. கொஞ்சம் மேல் வர்க்கத்துக்கு என்று தோன்றியது. ப்ராப்ளம்ஸ் ஆஃப் யுவர் லைஃப் அண்ட் மேரிடு லைஃப் என்று போட்டிருந்தது. நாசுக்காக செக்ஸை அறிவித்திருந்தது. இடத்தை பொறுத்த வரையில் உயர் வர்க்கமாக தோன்றியதால் சிங் அதை தேர்ந்தெடுத்தார். அத்தியாயம் 7. மெடிக்கல் யோகா கிளினிக் என்று பார்த்தபோது சிங்குக்கு 2 விதமாக தோன்றியது. அதில் நல்லதும் இருக்கலாம், கெட்டதும் இருக்கலாம். மாடியின் படியில் ஏறினார். இருபுறமும் லாரல், மகோனியா போன்ற குட்டை குரோட்டன்கள். உள்ளே நகை கொத்து போல் விளக்கு கொத்து. வராந்தாவின் இருபுறமும் வாடிக்கையாளருக்காக பெஞ்ச் போடப்பட்டிருந்தது. சிங் ரிசப்ஷனில் தாம் ஒரு விஞ்ஞான பத்திரிகையாளர் என்று கூறினார். உள்ளே மேனேஜர் அறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். உள்ளே ஜாக் லெமன் செல்லமாக பாடிக்கொண்டிருந்தார். மேனேஜர் ஒரு 40 வயது பெண். சிங்கின் வருகைக்காக உள்ளே அவள் அவசரமாக வந்திருந்தாள். மிஸ்ஸஸ் மாயா என்ற அந்த பெண் நேராக ஜிம்மில் இருந்து வருகிறாள். இறுக்கமாக அண்டர் பேண்ட், அதைவிட இறுக்கமாக பனியன். இரண்டையும் அவசரமாக ஒரு போர்வையால் மூடிக்கொண்டு வந்து உட்கார்ந்தாள். சிங் தம்மை அறிமுகப்படுத்திக் கொண்டார். பிறகு அங்கே செக்ஸ் சம்பந்தமாக கடந்த 1 ஆண்டு சிகிச்சை பெற்றவர்களின் பட்டியலை கேட்டார். 1 வருஷமா என்று கேட்டாள் மாயா. ஆமா, அவசியம் வேணும் என்றார் சிங். சாவித்ரி என்று அழைத்தாள் மாயா. மா என்று உள்ளே இருந்து குரல் கேட்டது. பிறகு இளம் பெண் ஒருத்தி உள்ளே வந்து மாயாவிடம் உத்தரவு வாங்கி போனாள். லிஸ்ட் தயாராகட்டும், உங்களுக்கு எதுக்கு வேணும் என்று கேட்டாள் மாயா. ஒரு கொலை பத்தி கண்டுபிடிக்க உதவியா இருக்கும் என்று கூறினார் சிங். ஓ, அப்படியா? இங்க வந்தவங்கள நீங்க குணப்படுத்தி அனுப்பிடுறீங்களா என்று தன் சந்தேகத்தை கேட்டார் சிங். பல நோய்களுக்கு சிகிச்சை கொடுக்கிறோம். செக்ஸ் ஒரு கிள நோய். அநேகமா ஒரு நல்ல அளவு தேர்ச்சி பெறும்படி பண்ணிடுறோம். பொதுவா என்ன சிகிச்சை கொடுப்பீங்க? எல்லாருக்கும் யோகா, உடற்பயிற்சி கட்டாயம் கொடுத்துருவோம். அப்புறம் சைக்கோ அனாலிஸ் பண்ணுவோம். அப்புறம் அநேகமா பயம்தான் செக்ஸ்ல அடிப்படை குறையா தெரியும், அல்லது வேற காம்ப்ளெக்ஸ் ஏதாவது. அதுக்கு தகுந்தபடி ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். பொதுவா என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க? நல்ல டானிக், லேகியம், ஹார்மோன் கேப்சூல் இது போல ஏதாவது கொடுப்போம். முதல்ல நோயாளியுடைய சிகிச்சையை அதிகப்படுத்துவோம். அப்புறம் அவள் சிரித்தாள். சிரிப்புக்குள் புதை பொருள் இருந்தது. அப்புறம் அவங்களுக்கு நிறைய ஆட்டோ சஜஷன் கொடுக்கிறோம். மந்திரம் மாதிரி அதை போடுவாங்க. இதெல்லாம் போதுமா? போதும். அந்த உணர்வு இருக்குங்கிறத உங்களால கண்டுபிடிக்க முடியாதா? தீர்மானமா சொல்ல முடியாது. பொதுவா இந்த மாதிரி ஆளுங்க உடலுறவு வச்சுக்கிற போது ரொம்ப அதீதமான கொடூரமான வலுக்கட்டாயங்களை உபயோகிப்பாங்க. அதாவது பெண்ணை போட்டு ரொம்ப துன்புறுத்துவாங்க. அதுவும் உச்சக்கட்ட வேலையில இந்த ஆளுங்க வெறி பிடிச்ச மாதிரி ஆயிடுவாங்க. என்ன செய்யறோம்னே தெரியாது அவங்களுக்கு. ஓ, கொலை பண்ணுவாங்கங்கிறீங்களா? பண்ணலாம்னு சொல்றேன், பண்ணுவாங்கன்னு சொல்லல. இந்த கொலை எதுக்குன்னா, பின்னாடி அந்த பெண் அவனை அடையாளம் கட்டி கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இருக்கலாம்ல என்று கேட்டாள் மாயா. இருக்கலாம் என்றார் சிங். அப்போ அது வெறும் போலீஸ் கேஸ். சரி,
இப்ப இந்த 3 பேர் பேரை சொல்றீங்களா? சொல்றேன். அவள் லிஸ்டை படித்தாள். சார், தியாகராஜ், சுதாகர், ராஜேந்தர் 3 பேரும் பெரிய புள்ளிங்க. எப்படி சொல்றீங்க? பிசினஸோ தொழிலோ நடத்துறவங்க. அவங்க விலாசம் தர முடியுமா? கொடுக்க சொல்றேன். சாவித்ரி. சாவித்ரி விஷயத்தை கேட்டுக்கொண்டு உள்ளே போனாள். ஆமா, இந்த மாதிரி கேஸுகளை எப்படி சிகிச்சை பண்றீங்க? எப்படி ட்ரீட்மெண்ட் பண்றீங்க? இது கொஞ்சம் கஷ்டமான கேஸ். பெர்வர்ஷன் கேஸுங்க. பெர்வர்ஷன்னாலே சுகம். பெர்வர்ஷன் எப்படி வந்தது? சின்ன வயசுல இருந்து ஏதோ தடை மாதிரியான காரணங்களால இது வளர்ந்திருக்கும். உடலுறவ குற்ற உணர்வா நினைச்சிருக்கலாம். அத திருட்டுத்தனமாக அறிவு முற்றாத சிறுமிகள் கிட்ட இருந்து தான் பெறலாம்னு நினைச்சிருப்பாங்க. இல்லாட்டி சில பேரு சின்ன வயசுல இருந்து ஒரு பொண்ணுகிட்ட ஏற்படுற மாற்றங்களை தெரிஞ்சிக்க வழி இல்லாம பெனட்ரேஷன் இல்லாத செக்ஸையே மனசுல நினைச்சிருப்பாங்க. இவங்களால பின்னாடி அதை மாத்த வழி இல்லாம போயிடும். சார், இந்த பெர்விஷன்களுக்கு காரணங்கள் மட்டும் சொல்லிக்கிட்டே போகலாம், முடிவே கிடையாது. அப்புறம் அவன் மாறிட்டான்னு நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க என்று கேட்டார் சிங். நீங்க போலீஸ், இருந்தாலும் மனம் விட்டு சொல்றனே, மனுஷனுக்கு செக்ஸ் விஷயத்துல எத்தனையோ தடைகள் இருக்கு. இவையெல்லாம் நன்மையா தீமையா எனக்கு தெரியாது. ஆனா இதனால அவனது செக்ஸ் திறன் பாதிக்கப்பட்டது. இந்த பாதிப்பை நீக்கிறதுக்கு யோகா, மருந்து, பயிற்சி இது எல்லாவற்றையும் தவிர நல்லா உணர்ந்து ஒத்துழைக்கிற ஒரு பொண்ணு வேணும். அதான் மனைவி இருக்காங்களே. ரைட், இதுல மனைவிங்க தான் ஒத்துழைக்கணும். ஆனா ஆச்சரியமா அவங்க பாதி பேரு இதை செய்யறதில்ல. ஓஹோ, நம்ம நாட்டுல செக்ஸ் அறிவு குறைவு சார். அதையும் விரும்பத்தகாதத நினைச்சு ஒதுக்கிடுறாங்க. செக்ஸ் விஷயத்துல பெண்களுக்கு ஒரு நிரந்தரமான பிகு வந்துடுது. பெண்கள் இத மாத்திக்கவே மாட்டேங்கிறாங்க. இதனால ஒரு குறையுள்ள கணவன் தன்னை சரியாக்கி, சரி வீட்டுல ஒத்துழைப்பு கிடைக்காட்டி நீங்க என்ன பண்றீங்க? அதான் சார், நீங்க போலீஸ், சட்டம் தான் உங்க குறி. இந்த மாதிரி கேசுகளுக்கு சமூக சட்டங்களுக்கு அப்பால ஒரு பரிகாரத்தை தேட வேண்டி இருக்கு. அதாவது இந்த ஆட்களுக்கு ஒத்துழைக்கிற மாதிரி பெண்களை தேடி கொடுக்க வேண்டி இருக்கு. சிவப்பு விளக்கு பெண்களா? சிவப்பு விளக்கோ கால்களோ, இங்கே மொத்தத்துல அனுசரணையா போகிற பொண்ணு ஒருத்தி வேணும். நீங்க அந்த மாதிரி பொண்ணுகளை தயார் பண்ணி வச்சிருக்கீங்களா? எங்களால முடியாது சார். பக்கத்துல 4 வீடு தள்ளி ஒரு ரகசிய அமைப்பு இருக்கு. நாங்க வேற வழி இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு அங்க கைகாட்டி என்னென்ன வகையில பொண்ணு வேணும்னு சொல்றோம். அங்க சப்ளை பண்றாங்க. அந்த காரியமெல்லாம் இங்க நடக்குமா இல்ல அங்கயா? அங்கதான். எங்க ஆட்கள் உதவிக்கு போவாங்க. இந்த மாதிரி சிகிச்சை கொடுத்தா குணமாயிடுவாங்களா? முக்கால்வாசி குணமாயிடுவாங்க. மனசுல இருக்கிற தடை உணர்ச்சி அல்லது குற்ற உணர்ச்சி எல்லாம் தானா மாறிடுது. பட்டியல் வந்தது. சிங் அதை பார்த்ததும் சற்று அயர்ந்தார். 82 பேர் இருந்தது. இவ்வளவு பேரையும் விசாரிப்பதா? தலை சுற்றியது அவருக்கு. போன ஆகஸ்ட்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துட்டோம் என்று கூறினாள் சாவித்ரி. சிங்கின் திகைப்பு சற்று நேரம் புகை போல சுற்றியது. மேடம் என்று கூறினார் மாயாவை நோக்கி. எஸ் சார், சொல்லுங்க. எனக்கு வேண்டிய கேஸ பத்தி சொல்றேன். அது ஒரு வக்கிரமான விஷயம். ஒரு ஆணுக்கு சின்ன பொண்ணுங்கள்ல, அதுவும் பருவ வயசு விளிம்புல இருக்கிற பொண்ணுங்க கிட்ட ஆசை வருது. அந்த மாதிரி பெண்களை கடத்திட்டு போய் அனுபவிச்சுட்டு கொன்னறான். என்று இடைமறித்தாள் மாயா. எங்களுக்கு அது மாதிரி 3 கேஸ் உண்டு. ஆனா கொல்ற உணர்வு உண்டா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. பொதுவா செக்ஸுக்கு எங்கெல்லாம் இந்த தடை விழறதோ அங்கெல்லாம் இதுவும் இது மாதிரியான வேற பிரச்சனைகளும் உண்டாயிடும். தடை இல்லாட்டா உண்டாகாதுன்னு சொல்றீங்களா? பொதுவா இல்ல சார். சில பூர்வீக குடி மலைஜாதி மக்களிடையே செக்ஸுக்கு வயசு முதலிய எந்த தடையும் கிடையாது. இதனால இவங்க கிட்ட இந்த பிரச்சனையே கிடையாது. மிருகங்கள் கூட இதே நிலைதான். ஆனா நாகரிக மனிதன் சில கட்டுப்பாடுகள் நிமித்தம் தடை விதிக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாகி இருக்கான். இது நன்மையா தீமையான்னு எனக்கு தெரியாது. ஆனா நிச்சயம் இது மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்குது. சரி, இந்த 3 பேர் கேஸுக்கு வாங்க. இவங்க விஷயத்துல நீங்க என்ன சிகிச்சை கொடுத்தீங்க? எங்க வழக்கமான சிகிச்சைகள் தான் சார். மனசை கலைக்க பார்ப்போம்.
இவங்கள சிவப்பு விளக்குக்காரங்க கிட்ட அனுப்பிச்சீங்களா? அது பிரயோஜனம் இல்லையே. சின்ன வயசுக்காரங்க கிட்ட அனுப்பி இவங்களுடைய பலாத்கார உணர்ச்சிகளை முறியடிக்கலாம். ஆனா இத சமூகம் ஒத்துக்காதே. அதனால இதுல நாங்க எதுவும் செய்யறதில்ல. ஆனா இவங்க அவசியம் நீங்க கேட்டாதான் தெரியும். சிவப்பு விளக்குக்காரி கிட்ட இவங்க போக மாட்டாங்க. அவங்க வயசு இவங்களுக்கு அதிகமா தெரியும். வயசுல சின்னவங்களே கிடைக்காது. அது ரொம்ப கொடூரமா வேற கருதப்படும். இதனால இவங்க செக்ஸுக்கு போக்கிடம் இல்லாம படுற அவஸ்தை. ஐயோ என்றாள் மாயா. 3 பேர் பெயர்களையும் செக்ஸ் பற்றிய நீண்ட உரையையும் கேட்டுவிட்டு சிங் தமது அலுவலகம் கிளம்பினார். லிங்கும் மாலினியும் வெவ்வேறு லிஸ்டுகளையும் குறிப்புகளையும் கொண்டு வந்திருந்தார்கள். எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்ததில் சிங்குக்கு தாம் செல்லும் அப்போதைய வழி சரியாகவே தோன்றியது. மனசில் ஏனோ நெருடல் அந்த 3 பேர் பேரிலும் தான் விழுந்தது. தியாகராஜ், சுதாகர், ராஜேந்தர். குறிப்புகளை பார்த்ததில் ஒரு தொழிற்பேட்டையில் சிறு தொழிலதிபர், அவன்தான் தியாகராஜ். இரண்டாவது நபர் ஒரு வர்த்தக நிறுவனத்தின் காரியதரிசி. இது அடையாறில் இருந்தது. இவன் பெயர் சுதாகர். மூன்றாவது ராஜேந்தர், ரியல் எஸ்டேட் வியாபாரம் நடத்தி கொண்டிருந்தான். தியாகராஜை காலையில் திடீரென அவனது வீட்டில் சந்தித்த போது அவனுக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. அசோக் நகரில் தங்கியிருந்தார். சிங் தம்மை போலீஸ் என்று அறிமுகப்படுத்தியதும் அவர் முகத்தில் ஒரு அரைகணம் வெளுப்பு ஏற்பட்டது. உட்காருங்க என்றான். அவன் மற்றொரு நாற்காலி எடுத்து வரும்போது அதிகம் யோசிப்பது தெரிந்தது. என்ன விஷயம் என்று கேட்டவாறு நாற்காலியில் உட்கார்ந்தான். துளசி உங்களுக்கு தெரியுமில்ல என்று சடக்கென கேட்டார் சிங். பெண்ணின் பெயரை சொன்னால் அவன் முகம் எப்படி மாறுகிறது என்பதை கவனிக்க விரும்பினார். துளசியா? யாரவ என்று சாதாரணமாக கேட்டான் தியாகராஜ். கஜபதி நகர் தெரியுமா? கஜபதி நகர் நான் கேள்விப்பட்டதில்லையே. ஓணமல்லி தாண்டி 29 கிலோமீட்டர்ல. என்ன விஷயம் தெரியுமா? தெரியாதே சார். அங்க நீங்க போயிருக்கீங்களா? இல்லையே. செம்பகாவுடைய குட்டி நாய் தெரியுமில்ல? தெரியாதே. சார், நீங்க என்ன ஏதாவது விஷயத்துல என்ன அமுக்கி விட்டு பாக்குறீங்களா? மற்ற 2 பேரிடமும் இதே போலவே கேட்டார். எல்லோரிடத்திலும் இருந்தும் தயங்காமல் பதில்கள் வந்தபோது அவர் யோசித்தார். திரும்பவும் பழைய நிலைக்கே வந்தது போல தோன்றியது. 3 பேருக்கும் கார் இருந்தது. லிங் 3 பேர் கார்களின் டயர்களை கவனித்தான். சிங் ஏற்கனவே கொடுத்த டயர் வரைபடம் இந்த டயர்களின் வரிகளோடு ஒத்து போகவில்லை. ஆக 3 பேர்களும் குற்றவாளிகள் அல்ல என தீர்மானத்திற்கு வந்தார்கள். தவறான ஆட்களை சந்தேகப்பட்டோம் என்று நினைக்க சிங்குக்கு வருத்தமாக இருந்தது. சிங்குக்கு தமது யூகம் தப்பு என்று தோன்றியது. இருந்தாலும் மனதில் நெருடியதால் இந்த 3 பேர்களையும் தனியாக போலீஸை கொண்டு பிரத்யேகமாக கவனிக்க ஏற்பாடு செய்தார். இப்போது சிங் மற்ற கிளினிக்குகளில் சிகிச்சை பெற்றவர்களின் விவரங்களை கொண்டு வரச் சொன்னார். அதில் கண்ணோட்டமாக வரும்போது சிங் திடுக்கிட்டார். லிங் என்று கூப்பிட்டார். எஸ் சார். இந்த பேரை நீங்க கவனிக்கலையா என்றார். இல்லையே சார். பாருங்க, குருநாத்னு போட்டிருக்கு. லிங் அருகில் வந்து அந்த பட்டியலை பார்த்தான். ஆமா சார். இந்த ஆசாமி ஜினமித்திரன் உதவி ஆசிரியராக இருப்பானா? 31 தங்கப்பன் தெருன்னு போட்டு இருக்கு. சரி, நீ ஒரு காரியம் செய். உடனே அதை செக் பண்ணி வந்து சொல்லு. என்ன சந்தேகம் வந்தாலும் அதை விசாரிக்காம விடக்கூடாது. லிங் பறந்தான். 35 நிமிடத்தில் திரும்பி வந்தான். அந்த வீட்டில் இருப்பது தினமித்திரன் உதவி ஆசிரியர் குருதான். சிங் உடனே பறந்தார். அந்த காலையில் குரு புறப்பட்டு கொண்டிருந்த நேரம். சிங்கை பார்த்ததும் புருவம் தூக்கி கொள்ள அவரை உள்ளே அழைத்து போனான். சோஃபாவில் உட்கார்ந்ததும் ஏதாவது புது தகவலா என்று கேட்டான். குரு, உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா என்றார் பட்டு என்று சிங். தெரியும் சார். பிரைவேட் டாக்ஸி வச்சிருக்கேன். டாக்டர் கைலாஸ் மென்டல் ஹெல்த் கிளினிக் நடத்துறாரே, தெரியுமா அது? அவன் வாய் வறண்டது. கண்களை நிதானமாக்கி அவரை ஒரு விசாரிக்கும் பார்வை பார்த்தான். சிங்கும் விடவில்லை. அதே பார்வையை திருப்பி அதில் ஒரு அழுத்தத்தையும் காண்பித்தார். தன் குரலை மிகவும் தாழ்த்தி, ஏன் சார், உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதா என்றான். நீங்க வாக்குமூலம் கொடுக்க விரும்புறீங்களா என்று கேட்டார் சிங் தனிந்த குரலில். ஒரு பயம் அவன் பார்வையில் புகுந்தது.
சார், நீங்க என்ன சொல்றீங்க என்றான். நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க என்றார் சிங். உங்களுக்கு அந்த விஷயம் எப்படி தெரிஞ்சது? குரு அடிக்கடி உள்ளே பார்த்து திரும்பினான். நீங்க என்ன குறுக்கு விசாரணை விசாரிக்க பாக்குறீங்களா என்று கேட்டார் சிங். ஐயோ இல்ல சார், தயவு செஞ்சு வெளியே எங்கேயாவது போலாமா? தனியா உங்க ஆபீஸ்லயே? ஏன்? இல்ல, இதுக்கு மேல பேசினா என்னுடைய குடும்ப அமைதி பாழாயிடும். தயவு செஞ்சு ப்ளீஸ். சிங் ஒரு கணம் யோசித்தார். பிறகு வாங்க என்று குருவை அழைத்துக் கொண்டு புறப்பட்டார் சிங். ஒரே வேகத்தில் ஜீப்பை விடச் சொல்லி 12வது நிமிடத்தில் ஆபீஸில் இருந்தார். தனி அறைக்கு அழைத்துச் சென்றதும் இருவரும் உட்கார, சார் என்று குரு அவரை அழைத்தான். அடுத்த கணம் சரசர என்று கண்ணீர் உருண்டது. சிங் கண்ணில் ஒரு வினாடியில் இரக்கம் ஏறியது. சொல்லுங்க என்றார் சிங். குரு கண்களை துடைத்துக் கொண்டு, எனக்கு குறை உண்டு சார். நான் அந்த டாக்டர் கிட்ட போனது உண்மைதான். ஆனா குரு, மனசை திறந்து எல்லாத்தையும் ஒத்துக்கிடுங்க. நான் உதவி செய்ய பாக்குறேன். சார் என்று தடுமாறி அழைத்தான் குரு. கண்கள் திகைப்பாக பார்க்க, சார் என்ன நினைக்கிறீங்க என்று சிங்கை பார்த்து கேட்டான். சிங் பதில் பேசவில்லை. நான் தான் அந்த கொலைகளை செஞ்சேன்னு நினைக்கிறீங்களா சார்? நீங்க தான் வாக்குமூலத்தை கொடுக்கறேன்னு அழைச்சிட்டு வந்தீங்க. சத்தியமா சொல்றேன் சார், எனக்கும் அந்த கொலைங்களுக்கும் சம்பந்தம் இல்ல. மனசுல எந்த சந்தேகமும் படாதீங்க சார். சிங் நிமிர்ந்து அவனை பார்த்தார். ஆமா சார், நான் உங்களை இங்க அழைச்சிட்டு வந்ததுக்கு காரணம் என்னுடைய குறை என்னுடைய மனைவிக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான். கதை மாறுகிறது என்று நினைத்தார் சிங். சத்தியமா அதுக்குதான் சார். அவ ஒரு வெகுளி, கிராமத்து பொண்ணு. படிப்பு 8வதோடு சரி. பெரியவளான அப்புறம் வெளியே போனதே இல்ல. செக்ஸ் பத்தி எதுவுமே தெரியாது. நீங்க ஆச்சரியப்படுவீங்க. முதல் இரவன்னா கூட ஏதோ ரகசிய விஷயம்னு தெரியுமே தவிர பூராவுமா எதுவுமே தெரியாது. அவ்வளவு அறியாதவ. முதல் ராத்திரியில அவளுக்கு எந்த அதிர்ச்சியும் இல்ல. ஆனா எனக்கு தான் அதிர்ச்சி. வார்த்தைகள் மனதின் விசுவாச உண்மையுடன் வருவதாக சிங்குக்கு தோன்றியது. இவன் கூறுவதை நம்பலாமா? உங்களுக்கு என்ன அதிர்ச்சி என்று கேட்டார் சிங். என் குறை அப்பதான் சார் எனக்கு தெரிஞ்சது. எனக்கு பெரிய அதிர்ச்சி. மனசு நொந்து போயிட்டேன். தாம்பத்திய வாழ்க்கை வச்ச அப்புறம் எத்தனையோ தடவை முயற்சி செஞ்சு பார்த்திருக்கேன். முடியல. நான் ஏதோ மனநோய்க்கு ஆளாகி இருக்கேன்னு ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. உடலை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆல்ரைட் இல்லையா? ஆமா சார், அது எனக்கு நல்லா தெரிஞ்சது. ஆன்மை எனக்கு கிளர்ந்தது. ஆனா வேண்டாத நேரத்துல தான் கிளர்ந்தது. வேணுங்கிற நேரத்துல அது மூச்சு பேச்சு காட்டல. ஆங்கிலத்துல அதற்கு விளக்க உரை சொல்லும் போது, வேண்டும் போது ஏற்படும் ஆண்மைதான் ஆண்மை என்று கூறுவாங்க. இந்த தகுதி இல்லாதது ஆண்மை இல்லைன்னு சொல்லி இருக்கு. இத பார்த்தா நான் குறையுள்ளவன் தான்னு தெரிஞ்சது. உங்க மனைவி அதை புரிஞ்சுக்கிடலையா? சத்தியமா சொல்றேன், புரிஞ்சிக்கவே இல்ல அவ. அந்தரங்கமா ஆடை இல்லாம கொலவரத மாத்திரம் அவ செக்ஸ்ன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா இப்பப்போ அவ மனசுல சில சில சந்தேகங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. அது என்னுடைய வாழ்க்கைய பாழாக்கிடுமோன்னு தோணுது சார். அதனாலதான் அவ காது கேட்க வேண்டாம்னு உங்களை இங்கே கூட்டிக்கிட்டு வர சொன்னேன். சரி, மேல என்னாச்சு? நான் டாக்டர் கைலாஷ் கிட்ட போனேன். அவரு ஒரு வாரம் சோதிச்சாரு. ரொம்ப அதிசயமா ஒண்ணு கண்டுபிடிச்சாரு. சிங் புருவத்தை உயர்த்தினார். எனக்கு வயசுல குறைஞ்சவங்க மீதுதான் சபலம் இருக்குன்னு அவர் சொன்னாரு. எப்படி கண்டுபிடிச்சாரு? அவர் ஒரு அனுபவம் மிகுந்த டாக்டர். நல்ல ஃபீஸ் வாங்குவாரு. அதே சமயம் அவரே கடுமையா உழைப்பாரு. என்ன பல தடவை விசாரிச்சாரு. என்னுடைய செக்ஸ், நினைப்பு, ஆசை எல்லாவற்றையும் மனம் திறந்து கொட்ட சொன்னாரு. என்னுடைய மனசுல நிறைய தடை உணர்வுகள் இருக்கிறத கண்டுபிடிச்சு அதை உடைச்சி எறிய சோடியம் ஆம்பிடால் இன்ஜெக்ஷன் கொடுத்து என்னுடைய உண்மையை அப்பட்டமா பேச வச்சாரு. அது மட்டும் இல்ல சார், என்னை கூட்டிக்கிட்டு ஒரு மோசமான கிளப்புக்கு போனாரு. அங்க என் மனநிலைய கண்டுபிடிச்சிட்டாரு. அதாவது எனக்கு செக்ஸ் உணர்வு வயசு அதிகமானவங்க கிட்ட ஏற்படாதுன்னு. அதுக்கு பரிகாரம் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. ஆனா இதுல குறிப்பா
என் மனசு என்ன வேகத்துல மாறுதோ அந்த வேகம்தான் முக்கியம்னு சொன்னாரு. இப்ப மாறுதல் ஏற்பட்டுடுச்சா இல்ல ஏற்பட்டுட்டு வருதா? ஏற்பட்டுட்டு வருது சார். அதிசயமா மாறிட்டு வர்றேன். அந்த கிளப்புக்கு அடிக்கடி போறேன். அங்க உங்களுக்கு எந்த தகுதியும் பொண்ணு கிடைக்கும். டாக்டர் சொன்னபடி நடந்துக்கிறதுல என் மனசுல இருக்கிற தடை உணர்வெல்லாம் கரைஞ்சுகிட்டே வருது சார். இன்னும் 6 மாசம்தான். மத்தவங்கள போல நானும் சரியாயிடுவேன். ஆனா சார், சிங் திரும்பி பார்த்தார். இதுல நான் செலவழிச்ச பணம் இருக்கே, ஒரு மத்தியதர ஆசாமியால நிச்சயமா செலவழிக்க முடியாது. அது மட்டும் இல்ல சார், மனசுல நிறைய பாவம் புண்ணியம்னு போட்டு போட்டு வந்தவங்க இந்த சிகிச்சை வழிய லேசில பின்பற்ற முடியாது. இங்க எல்லாத்தையும் உடைச்சு எரியணும், துணியணும். துணிந்த அப்புறம்தான் சுகம். ஓஹோ, ஆமா சார். இது எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? கிளப்புக்கு போக மாட்டாங்க. அங்க வெளி பெண்களோடு உறவு வச்சுக்க மாட்டேம்பாங்க. ரொம்ப பயப்படுவாங்க. பயம்தான் இதுக்கு பெரிய விரோதி. அந்த பயத்தை கொல்றதுக்காக தான் எல்லா சிகிச்சையும். துணிவு வேறும் சார். துணிந்த பின் தான் சுகம் கிடைக்கும். உங்க மனைவி இதுல என்ன நினைக்கிறாங்க? பணத்தை எல்லாம் நான் எங்கேயோ விரயம் பண்றேன்னு நினைக்கிறாங்க. அதான் இப்போ சந்தேகமாகி, அப்போ நீ இந்த கொலையை செய்யல, அப்படித்தானே? சத்தியமா சார். என்னுடைய ட்ரீட்மெண்ட் வகையெல்லாம் கிளப்போட நின்னுடுது. ஆனா இதே போல என் மனநோயில இருப்பவங்களை நினைச்சு நான் வருத்தப்படுறேன் சார். எல்லாரும் சரியான டாக்டர் கிட்ட போறதில்ல. ஒவ்வொரு டாக்டரும் என் டாக்டரை போல மனப்பூர்வமா உழைக்கிறது இல்ல. படோடோபமா கிளினிக் வச்சு நிறைய பணம் வாங்கிட்டு நோயாளிய இழுத்தடிச்சு அப்புறம் அவன் தலையிலேயே பொறுப்பை ஏத்தி அனுப்பிச்சிடுறாங்க. அதனாலதான் எனக்கு இந்த கொலைகளை செஞ்ச மனநோய்க்காரன் மீது பரிதாபம் ஏற்பட்டுச்சு. அவன் சரியான வழியை தேர்ந்தெடுக்கல. அத அவனுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கவும் இல்ல. டாக்டர் கைலாஷ் மாதிரி எல்லாரும் வெளிப்படையா ஒரு சிகிச்சைய உடைச்சு சொல்லவும் மாட்டாங்க. இதனால திண்டாடி போய் இந்த குற்றவாளி மாதிரி தப்பு தப்பான வழிகள துணிஞ்சிடுறாங்க. எல்லாத்தையும் தப்பாவே செஞ்சிடுறாங்க. அப்ப உங்களுக்கு குற்றவாளி யாருன்னு தெரியுமா? இல்ல சார், நிச்சயமா தெரியாது சார். ஆனா அவன் படுற அவஸ்தை தெரிஞ்சு போச்சு. சொகத்துக்காக அவன் துணிஞ்சிட்டான். ஆனா தப்பிதமான வழியில. அவனோட நோய் என்னை விட கொடியதா இருக்கணும். ஏன்னா உச்ச கட்டத்துல அவன் கொலை செய்யவே துணிஞ்சிடறானே. சரி மிஸ்டர் குரு, உங்களை நான் நம்புறேன். நீங்க போகலாம். ஆனா இந்த கேஸ் முடியற வரைக்கும் நீங்க கவனிக்கப்படுவீங்க. ஓகே சார், நிச்சயம் கவனிங்க. என்ன மடியில இருந்தாதானே வழியில பயம். அவனை அனுப்பிய பிறகு சிங்கின் மனதில் கதம்பமான நினைவுகள், மனித படைப்புகளில் எழும் விசித்திரங்களை எண்ணினார். குரு மீது பச்சாதாபமாகத்தான் இருந்தது அவருக்கு. மணி 11:30 அடித்தது. லேபரட்டரியிலிருந்து வெங்கட்ராம் பேசினார். சிங் கண்டெடுத்த நாய் பட்டையில் கைரேகை ஒன்றை அவர் கண்டுபிடித்தார். கிரீஸ் கையினால் பட்டையை தொட்டிருந்ததால் அதில் அழுக்கோடு அந்த ரேகை தங்கிவிட்டது. அமிலங்கள் விட்டு இப்போது தெளிவுபடுத்தியதால் கைரேகை சுத்தமாக வெளியே தெரிந்தது. போட்டோ எடுத்து மாலை 3 மணிக்கு ஒரு பிரிண்ட் அனுப்புறேன். மாலை 3:15 பிரிண்டை பெற்றுக்கொண்ட சிங் விரைவாக தியாகராஜனின் சிறுதொழில் நிறுவனத்துக்கு கைரேகை நிபுணருடன் ஓடினார். உண்மையை துவங்குவதற்கு தம்மோடு ஒத்துழைக்கும்படி தியாகராஜுக்கு வேண்டுகோள் விடுத்துவிட்டு அவருடைய கைரேகையை பதிவாக்கினார். திரும்பி வரும்போது ரேகை நிபுணர் ஜீப்பிலேயே அதை சோதிக்க ரேகைகள் ஒத்து போகவில்லை. அடுத்து சுதாகரை தேடி அவனது நிறுவனத்துக்கு சென்றார். அவனிடமும் கைரேகை எடுக்கப்பட்டது. சோதித்து பார்த்ததில் அவருடைய கைரேகையும் ஒத்து போகவில்லை என்று தெரிந்தது. இனி ராஜேந்தர் மட்டும்தான் பாக்கி. ரியல் எஸ்டேட் சொந்தக்காரன். ஆபீஸில் பார்த்ததில் சைட்டுக்கு போயிருப்பதாக கூறினார்கள். சிங் யோசித்தார். ஒரு சந்தேகத்திற்காக ராஜேந்தர் வீட்டுக்கு ஜீப்பை ஓட்டச் சொன்னார். வீட்டில் ராஜேந்தர் இல்லை என்று தெரிந்தது. சிங்குக்கு ஏமாற்றமாக இருந்தது. வீட்டில் ராஜேந்திரன் மனைவி இருந்தார். போலீஸ் என்றதும் திகைப்போடு அவர்களை பார்த்து கொண்டிருந்தார். வீட்டுல யாரெல்லாம் இருக்கீங்கம்மா என்று கேட்டார்.
நாங்க 2 பேர் தாங்க. ஒரு அவசர விஷயமா வந்திருக்கேன். உங்க வீட்டுல ஏதாவது கைரேகை கிடைக்கிறதான்னு பார்க்கணும். ஒரு கேஸ் விஷயமா. கைரேகைக்காரருக்கு கண்காட்டினார். அவன் அருகில் வந்ததும், மிஸ்டர் மணி, எனக்கு சந்தேகம். நேரம் வேற இல்ல. ஆள் அகப்படல. போன இடமும் தெரியல. எங்க எதிலையாவது ஆசாமி கைரேகை இருக்கா பாருங்க. அவசரம் என்றார். மணி வேலையில் இறங்கினார். டெலிபோன், மேஜை, கதவு என்று பல குறிப்பிட்ட இடங்களில் பொடி தூவி பார்த்தார். கடைசியில் ராஜேந்தர் மேஜை மீதுள்ள கண்ணாடியில் இருந்து விரல் ரேகைகள் கிடைத்தன. இருவரும் விடைபெற்று போக ஜீப்பில் மணி அதிர்ச்சியோடு அந்த உண்மையை கண்டுபிடித்தான். நாய்ப்பட்டை ரேகையும் ராஜேந்தர் ரேகையும் ஒத்துப்போயின. சிங் உடனே வயர்லெஸை இயக்கினார். தெற்கே தாம்பரம் தாண்டி கஜபதி நகருக்கு அடையாளம் காட்டி ஒரு லாரியை போகச் செய்தார். மற்றொன்றை பூனமல்லி பிராந்தியத்துக்கு வரச் சொன்னார். இருட்டியது. சிங்குக்கு ஏன் அந்த பரபரப்பு? இந்த நேரத்தில் ராஜேந்தர் சைட்டுக்கு போயிருக்கிறான் என்று சொன்னால் அது பொய். காரணம் வேறாக இருக்கும். மற்றொரு பெண் கடத்தப்பட்டு விட்டாளா? பூனமல்லியை அடைய மணி 7. அதை தாண்டி வழக்கமான இடத்தில் ஜீப்பை நிறுத்திவிட்டு சிங் கீழே குதித்தார். இருட்டை பொருட்படுத்தாமல் செடி கொடிகளை கிழித்துக் கொண்டு அவர் மேட்டிற்கு விரைந்தார். ஓட்டமும் நடையுமாக. ஏறி சுற்றி வர பார்க்க எதுவும் தெரியவில்லை. மனம் தவியாய் தவிக்க இங்கே அவசியம் எங்கேயாவது இருப்பான் என்று மேட்டை சுற்றி சுற்றி வந்து நாலாபுரமும் பார்க்க ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் வந்தபோது தூரத்தில் அந்த மினுக்கு தெரிந்தது. ஒரு இருட்டில் மங்கித் தெரியும் உலோக மினுக்கு. கோட்டாஞ்செடியின் நடுவில் அது தெரிய சிங் வீறிட்டு கொண்டு பறந்தார். மூச்சும் இறைப்புமாக. சட்டையும் பேண்டும் முள் மயங்கள். புஜங்களிலும் பாதங்களிலும் நிறைய கீறல்கள். நெருங்கினார். ஒரு சின்ன மேடு ஏறியதும் இடைவெளி. ஓடினார். கால் அங்கே நின்றது. நெருங்க காலில் ஏதோ அசைவு. பிறகு தீனமான முனகல். கார் பின்புறம் வந்துவிட்டார். சிங் எச்சரிக்க வாயை திறப்பதற்குள் கதவு திறந்தது. நிச்சயம் அது ராஜேந்தர் தான். தோளில் முனகியவாறு தொங்குவது என்ன? சிறுமியின் உடல். ஓ, துளசியாக இருக்கும். நில்லு! சிங்கின் கூப்பாடு அந்த பிராந்தியத்தை கூறாக கிழித்தது. கால்களை தடுமாற வைத்து திரும்பினான். கீழே வையவள! சிங் ஆஜானுபாகுவாக வீர தோற்றத்தோடு தம்மை நிமிர்த்தி காட்டினார். ராஜேந்தர் தயங்கினான். அவன் உடல் உதறுவது தெரிந்தது. மெல்ல அந்த பெண்ணை நழுவ விட்டான். சிங் ஒரு பாய் பாய்ந்தார். அவனை கீழே வீழ்த்தி சில வலுவான முஷ்டி பிரயோகங்களால் அவனை செயலிழக்க வைத்தார். பெண்ணை அவசரமாக பார்க்க அவள் அலங்கோலமும் குற்றுயிருமாக இருந்தாள். மூச்சு இன்னும் இறைத்தது. இதற்குள் போலீஸ் லாரி தூரத்தில் அது வந்து நின்றுவிட்ட சைகையை ஹாரன் அடித்து காட்ட சிங் தன் பென்சில் டார்ச்சை வெளியே எடுத்து அதற்கு பதில் செய்கை காட்டி அங்கே வரச் சொன்னார். வேன் தகிடு தத்தமோடு மெதுவாக இயங்கி அங்கே வந்தது. துளசியை ஆஸ்பத்திரிக்கு உடனே அனுப்பினார்கள். அந்த ரியல் எஸ்டேட் ராஜேந்திரனது நாட்டுப்புற எஸ்டேட்டில் இருந்த கச்சா கட்டிடம் என்றும் அதன் ரகசிய அறையும் கண்டுபிடிக்கப்பட்டது. ராஜேந்தர் தனது பூர்ண அறிவுடன் அதையெல்லாம் காட்டிக்கொண்டான். பிறகு, ரொம்ப நன்றி சிங். என்ன பிடிச்சதுக்கு நன்றி. உங்களுக்கும் அது நிம்மதி, எனக்கும் நிம்மதி. எனக்குதான் பூரண நிம்மதி என்றான் ராஜேந்தர். புஷ்பா தங்கதுரை அவர்கள் எழுதிய துணிந்த பின் சுகமே கிரைம் நாவல் முற்றும். இந்த கதையில எதை அடிப்படையா வச்சிருக்காரு அப்படின்னா சைக்காலஜி. அது எது சம்பந்தப்பட்டதுன்னா ரொம்ப அந்தரங்கமான விஷயம் சம்பந்தப்பட்ட ஒரு சைக்காலஜி பேஸ்டு. அதை பேஸ் பண்ணி இந்த கதையை அவர் எழுதுனதுனாலதான் நம்ம சேனல்ல அதை பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த காலகட்டத்துல கண்டிப்பா ஒவ்வொரு பெரியவங்களுக்கும் கூட ஆண் பெண் யாராக இருந்தாலும், ஏன் ஒரு 10-12 வயசுல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும், ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகளுக்கும் இது சம்பந்தப்பட்ட அறிவு ஒரு குறிப்பிட்ட அந்தந்த லெவல்ல அந்த லெவலுக்கு மட்டும். ஒரு 10வது படிக்கிற பையனுக்கு உடனே எல்லாமே தெரியணுங்கிறது கிடையாது. ஸோ அப்பப்போ அந்தந்த லெவல் ஆஃப் ஸ்டாண்டர்ட் வரை தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நாம புகட்டிட்டே வந்தாதான்
அது மேல ஒரு அவர்ஷன் வராது, பயம் வராது. ஆ நாம அத செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கிற தவறான துணிச்சல் வராது. அது எல்லாமே வந்து சரியான முறையில சாத்தியமாகும் அப்படிங்கிறத வந்து நாம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஆனா, அது மாதிரியான சாத்தியக்கூறுகள் நம்ம நாட்ல இல்லவே இல்ல. அதுதான் ஒரு மிகப்பெரிய குறையோ அப்படின்னு நினைக்க தோணுது. இந்த கதைய சம்பந்தப்பட்ட உங்க கருத்த கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.